ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேசும்படியா, அவர் நம்மத்திலே வெளிப்படும்படியா, வல்லமையான வார்த்தைகள் நம்மத்திலே வெளிப்படும்படியா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க, நம்முடைய வசனத்தை அனுப்புங்கப்பா. கடந்த 2 நாட்களும் எங்கள் மத்தியில் ஆண்டவர் கிரியை செய்தீங்கப்பா. இந்த நாள் எங்களோட பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு வேதம் சொல்கிறதப்பா. வசனத்தை அனுப்பி பிழைக்க பண்ணுங்க ஆண்டவர். எல்லா தடைகளும் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, நீங்க பேசுங்க. தடைகள் மாறட்டும். தேவையில்லாத இருக்கிற எண்ணங்கள் நீங்கி போகட்டும். வீண் சிந்தனைகள் குழப்பங்கள் நீங்கட்டும் அப்பா. ஒரு மனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த பவுல் சொல்லிகளை கவனிக்கும்படி லீதியால் இதயத்தை திறந்து கொடுத்தது போல இந்த நாளினுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலப்பட, ஆறுதல் அடைய, உயிர்மீழ்ச்சி அடைய, இன்னும் ஆண்டவர் விசுவாசத்தை வளர, வருகை காய்த்தப்பட, இன்னும் உமக்காக ஏதாவது செய்ய ஆண்டவரே நீங்களோட பேசி நீங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் நீங்கி போகட்டும். சத்துடைய வல்லமையில் கட்டப்படட்டும். பரிசுத்தாவிடைய அசைவாளர் உண்டாகட்டும் அப்பா. நீங்க இந்த நாளை எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. நம்ம முதல் நாள் இதைத்தான் வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது இடைய ராட்சியத்துடைய நீதி கொஞ்சம் தேடி பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் கூட நன்மைகளை தருவேன். உங்கள் ஆகாரம், அது மட்டுமல்ல உங்களுடைய வசதிகள், இன்னும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு கூட தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மோடு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுறதுனால பாருங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. கவலைப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. அதனால நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, முதலாவது ஆவிக்குரிய காரியங்களை, தேவன் விரும்புகிற காரியங்களை, பிரியமான காரியங்களை தேட வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். முதலாவது ஒரு மனுஷன் உங்களுக்கு சுட்டி காட்டின யாரு? யோபு. அவர் எதை முதலிடமா வைத்தார்? என் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை, விசுவாசத்தை, அவருடைய அன்பை பாருங்க 1வது இடத்துல வைத்தார். இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் 2 மடங்காய் திரும்ப பெற்றுக்கொண்டார். நாம கூட அவரிடத்தில் அன்பா இருக்கணும், நேசமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். எந்த சூழல் வந்தாலும் அவரை விட்டு விலகக்கூடாது. 2வதாக நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். எதுக்கு அவர் முதலிடம் கொடுத்தார்? தேவ சித்தம், தேவனுடைய விருப்பத்துக்கு, தேவன் விரும்புகிற காரியத்துக்கு முதலிடம் வைத்தார். அதனால பாருங்க, ஆண்டவர் வல்லமையா தேசங்களில் பயன்படுத்தினார். அப்படி என்றால் நீங்களே நானும் முதலாவது அவருடைய சித்தத்தை விட்டு கொடுக்கணும். 3வதாக ஒன்று பார்த்தோம். யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 பேர்களை எதற்கு முதலிடம் கொடுத்தாங்க? விக்கிரகாராதனை செய்ய மாட்டோம், சிலை வெளிப்பாட்டை நாங்கள் வணங்க மாட்டோம், அதை தொழுது கொள்ள மாட்டோம், என் ஆண்டவர் தான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம் என்று சொல்லி பாருங்க அந்த ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். இதனாலே ஆண்டவர் பாருங்க அவங்களை தப்புவிச்சார், உயர்த்தினார். இன்னைக்கு 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய காரியத்தில் முதலாவது நமக்கு எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? தானியேல் 6ஆம் அதிகாரம் அதோடைய 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதோடைய 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சில மனிதர்கள் சில காரியத்தை 1வது இடத்துல வைத்தார்கள். அவர்கள் என்ன நன்மை பெற்றுக் கொண்டார்கள்? வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே நேராக திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இங்க பாருங்க, இங்கே தானியேல் என்கிற ஒரு மனிதர் ஒரு காரியத்தை முதலிடமாக வைக்கிறார். பாருங்க, 30 நாளளவும் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வருகிறது, ராஜாவால் பிறப்பிக்கப்படுகிறது. யாராவது அதை மீறி ஜெபம் பண்ணினால், தன்னுடைய தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணினால் அங்கே கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சிங்க கைவிலை போட்டு சாகடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது.
இப்ப பாருங்க, நான் 30 நாள் அளவு ஜெபம் பண்ணாமல் இருப்பதா? ஐயோ, என் படைத்த தெய்வத்தோட நான் பேசாமல் இருப்பதா? அது எப்படி என்னால் முடியும்? ஆகாரம் இல்லாவிட்டோட பரவாயில்லை, எனக்கு பாருங்க மக்கள் மனுஷனோடு பேசாவிட்டால் கூட பரவாயில்லை, என் ஆண்டோடு பேசுவது எப்படி நான் நிறுத்துவது? எனவே நான் உயிரை போனாலும் பரவாயில்லை, என்னை கொன்னாலும் பரவாயில்லை, நீங்கள் சட்டங்களை போட்டு என்னதான் சட்டங்களை ஏற்றினாலும் பரவாயில்லை, நான் படித்த தேவனோடு நான் பேசுவதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி இங்க பாருங்க, உயிரா இப்ப உயிர் போக வேண்டிய சூழ்நிலை, ஜெபம் பண்ணினால் வெட்டப்பாட கொல்லப்படுகிற சூழ்நிலை. ஆனால் அவர் எதுக்கு தெரியுமா முதலிடம் கொடுத்தாரு? என் உயிரை விட ஒருவேளை என்னை பிடிச்சி ஜெயில போட்டாலும் பரவாயில்லை, ஒருவேளை என்னை கொன்னாலும் பரவாயில்லை, என் ஜெபந்தான், என் பாருங்க விண்ணப்பந்தான், என் வேண்டல் தான், என் அப்பாவோடு பேசுதான் எனக்கு ஒண்ணாவது இடம் என்று சொல்லி பாருங்க, எந்த ஒரு சட்டத்தையும் பாருங்க அதுக்கு ஒத்து போகாதபடி என்ன செய்தா தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தானியேலு வென்றால் தான் வழக்கத்தின்படி, ஐயோ சட்டம் போட்டுட்டாங்க, கொல்லப்பட வேண்டிய சூழல் வருது அப்படி என்று சொல்லி வழக்கமாய் 3 வேளை ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் விடல. ஐயோ 3 வேளை ஜெபம் பண்ணா பாத்துருவாங்க, 1 வேளை ஜெபம் பண்ணிடுவோம் அப்படியும் பண்ணல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஐயோ பாத்துறாங்க அதனால கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படிட்டும் பண்ணல. இல்ல மறைஞ்சு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருந்து அப்படி பண்ணலாம் அப்படியும் இல்ல. பலகணிகள் திறந்திருக்க வழக்கத்தின்படியே 3 வேளைன்னா அதுல குறவே இல்லை. 3 வேளையும் முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். பாருங்க, எனக்கு 1வது இடம் எது தெரியுமா? என் உயிரை விட, அந்த சட்டத்தை விட. அது மட்டுமல்ல, என்ன நீ கொன்ன நினைச்சாலும் பரவாயில்லை, என் ஜெபத்தை நான் விட மாட்டேன். நான் ஆண்டவரோடு பேசுவது தடை பண்ண மாட்டேன். என் படைத்த தெய்வத்தோடு நான் பேசி என் காரியங்களை, என் பிரச்சனைகளை, என்னுடைய வேண்டுதல்களை நான் அவரிடத்தில் சொல்லுவேன். எனவே ஜெபந்தான் எனக்கு முதலிடமே சொல்லி அந்த ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு, வேண்டுதலுக்கு, அவரோடு பேசுவதற்கு முதலிடம் கொடுத்தார். கையில தட்டி, நல்ல கையில தட்டி. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுக்கு அவர் முதல் கொடுத்ததுனால என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு, சிங்க கவியில போடுற சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அவர் பயப்படல. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? இன்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்றோம், இல்ல யாரோ ஒருடைய ஜெபத்தை காத்திருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஏதாவது போன் எடுத்து இங்க யாருக்கிற ஒரு ஊழியக்காட்ட போய், ஐயா என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீ இந்த பங்காளர்ல சேர்ந்துரு, உனக்கும் உன் பிள்ளைக்கு இளம் பங்காளர் இல்ல மூத்த பங்காளர் இல்ல சின்ன பிள்ளை ஏதோ ஒண்ணுல சேர்ந்துட்டு மாசம் பணம் அனுப்பிச்சிட்டு உன் பேரை வச்சு நாங்க ஜெபம் பண்றோம். ஏன் உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, பலவீனப்பட்ட நேரத்துல, முடியாத நேரத்துல ஒருவரை நாடுகிறோம். நம்முடைய ஊழியக்காட்ட ஜெபம் பண்ண கேட்கிறோம், தப்பு இல்லை. ஆனா எப்ப எடுத்தாலும் பாத்தீங்கன்னா யாராவது எனக்கு ஜெபம் பண்ணா காணிக்க அனுப்பிட்டே இருப்போம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இப்படியே ஆண்டவர் கேட்கிறாரு. நாம ஒவ்வொரு மனிதர்களும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டோடு பேசணும், நம்முடைய காரியங்களை சொல்லணும். நம்முடைய ஜெபத்தை அவர் காத்திருக்கிறார், அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்னைக்கு குடும்ப ஜெபம் இல்ல, தனி ஜெபம் இல்ல, சபையில வந்து உபவாச ஜெபம் இருக்கிறது, பெண்கள் ஜெபம் இருக்கிறது, பலவிதமான ஜெபம் இருக்கிறது. வாங்க அழைப்பு கொடுத்தா இன்னைக்கு ஆட்களே இல்லை. ஜெபத்தை மறந்து விட்டார்கள், ஜெபத்தை வெறுத்து விட்டார்கள், ஜெபிக்கிற சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஆவியா நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜெப நேரம் எப்படி இருந்தது மகளே? இன்னைக்கு என்ன பண்ணி இதனால சோதனை பாரு, எவ்வளவு பிரச்சனை மாட்டி கிடக்குற. நீ என்னோட பேசுற நேரம் இல்லையே, சற்று இடம் கொடுத்து விட்டாயே. இன்னைக்கு ஒருவேளை ஜெபத்துல குறைபட்டு போயிருந்தா, ஒருவேளை ஜெபத்துல மங்கி போயிருந்தா, என்னை ஆண்டோட சொல்லுங்க, தானியேலை போல ஆண்டவரே நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் 1வது இடத்துல கொண்டு வரேன். எனக்கு புருஷன் பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, மாமியார் நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் எனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, அக்கம் பக்கத்து ஜனங்கள் எனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபத்தை விட மாட்டேன். என் சாப்பாடை விட, என் வேலையை விட, என் படிப்பை விட, என் பணத்தை விட, என் சொத்தை விட, என் பிள்ளைகளை விட, எனக்கு எல்லா ஆசைகளை விட எனக்கு ஆண்டவரோடு பேசுகிற ஜெபம் எனக்கு 1வது இடம் என்று சொல்லி நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். அவர் சும்மா விடுவாரா? நீங்கள் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கினா ஆண்டவர் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? சரி, 1வது இடத்துல இந்த ஜெபத்தை வச்சாரு, முதலிடத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் சும்மா விட்டாரா? வேதம் சொல்கிறது, சிங்க கவியில போடப்பட்ட சூழ்நிலையில சிங்கமானது சேதப்படுத்தாதபடி தூதனை கொண்டு கத்தர் கட்டி போட்டார். சேதம் வரவில்லை.
தேவன் மேல் விசுவாசமாயிருந்து ஜெபிச்ச தானியேலுக்கு சேதம் வராதபடி காப்பாற்றப்பட்டார். அப்படின்னா என்ன? ஜெபிக்கிற ஒரு குடும்பங்களை, ஜெபத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளை, ஜெபத்தில் இருக்கிற சபையை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். இணை பாருங்க, ஜெபம் இல்லாதபடினால் எத்தனையோ சோதனைகள் தெரியுமா? பொல்லாத ஆவி 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை எவளை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். தெரியுமா? முகாந்தரம் தேடுகிறான். யாரை விழுங்கலாம், யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கலாம், யாருடைய பரிசுத்தத்தை கெடுக்கலாம், எந்த சபையை உடைக்கலாம், எந்த ஊழியக்கான பாவத்தில் விழ வைக்கலாம், பெருமையில் விழ வைக்கலாம், அப்படின்னு சொல்லி மகாய் தேடுகிறான், முகாந்தரம் தேடுகிறான். வேதத்தில் எழுதியிருக்குது, நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். எதில் எதிர்த்து நிற்பது? அறிவாள் வச்சா, இல்ல கட்டை வச்சா, இல்ல துப்பாக்கி வச்சா? இல்ல. இப்போ நிறைய பேர் பாருங்க, பேய விரட்டுறது எப்படி, பேய தப்பிக்கிறது எப்படி தெரியுமா? தொடப்ப கட்டை வச்சு நேர பார்த்தீங்கன்னா ஏதாவது கரை வந்துச்சுன்னா காலம் எழும்பி பிசாச பேய என் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு தொடப்ப வச்சு பார்த்தீங்கன்னா 2 அடி. அடுத்த பார்த்தீங்கன்னா துப்புறது. எப்படி பேய விரட்டுறது? எப்படி துப்பியது? துப்புற போமா சொல்லுங்க. அடுத்த பாருங்க, மீன் கழுவிட்டு நொத்தலி மீன், கிளாத்தி மீன், வாழை மீன் கழுவிட்டு அந்த நேரம் அந்த வெள்ளத்தை விட்டு அப்படியே போ, அந்த எச்சியை பார்த்தா போயிருமா? அப்படியா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்குற நேரத்தில் பிச்சாத்தி வெட்டோத்தி தலைக்கு மாட்டில் வச்சு அதெல்லாம் போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் முன்ன. இப்போ புதிய பேஷன் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பைபிள் எடுத்து ஒன்று தலைக்கடியில், ஒன்று இடிப்பு கடியில், பழைய பைபிளாக இருந்தால் உனக்கு காலு கடியில். ஏன்னா அது பைபிள் வச்சா பேய் பக்கத்தில் வராது, உடம்ப தொடாது. இப்படியே பேய் விரட்டுறது? இப்படி வச்சா போயிருமா? எங்கேயாவது போயிருக்கா? வேதம் சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மத்தேயு 17:21 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. உபவாச பிரார்த்தனை. அதனால்தான் சபைக்கு வாங்க, உபவாச ஜெபத்தில் பங்கெடுங்க, குடும்ப ஜெபத்தில் பங்கெடுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. வாங்க வாங்க ஏன் அழைக்கிறாங்க தெரியுமா? அவர் எவனை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஜெபம் இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு வேணுமா? நமக்கு விரோதமாக எத்தனை மந்திரவாதங்கள், ஏவல்கள், சூனியத்தை பண்ணிவிட்டு குடும்பத்தை நாசம் பண்ணி குடும்பத்தை அழிக்க துடிக்கிற கூட்டங்கள் எழும்பி நிறைய இருக்குது. இதெல்லாம் காப்பாற்றப்படணுமே, இதெல்லாம் பாதுகாக்கப்படணுமே, இதெல்லாம் தப்பிக்கப்படணுமே. என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம், நம்முடைய பிரார்த்தனை நம்ம வீட்டை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கும். கையில் தட்டி ஹல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனோடு இருக்கிற உறவு, என் ஆண்டவரோடு இருக்கிற பாசம், நேசம், ஜெபம், அவருடைய ஜெப ஜீவிதம் பயங்கரம். பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பாளோ என்று சொல்லி அவர் பலியிடுவார். அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மனுஷன் அப்படி என்ன தனக்காக தன் வீட்டுக்காக ஜெபிக்காமல் இருப்பாரா? அதனால பேய்க்கு உள்ள போக முடியல. அது அனுமதி கேட்குது, அது அனுமதி கேட்குது. நீர் வேலை அடைச்சு வச்சுக்கிறீரு, கொஞ்சம் வேலை எனக்கு ஒதுக்கித்தார், நான் உள்ள போறேன். அவன் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னும் உத்தமத்தில் இருக்கிறான், பரிசுத்தமா வாழ்கிறான், கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு தாருன்னு கெஞ்சுது பேய். கர்த்தர் அனுமதி கொடுத்த பிறப்பு தான் உள்ள வருது. இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருக்காக வாழுகிற, ஜெபிக்கிற, கர்த்தரை நேசிக்கிற, பரிசுத்தமாய் வாழுகிற அந்த வீட்டையோ, பிள்ளைகளையோ, குடும்பத்தையோ, அவருடைய ஆஸ்திகளையோ, வருமானங்களையோ, பணங்களையோ பிசாசு கை வைக்க முடியாது. கையில் தட்டி ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் சேதம் வராதபடி நம்ம காப்பாற்றப்படும். ஒருவேளை என்னுடைய ஜெப குறை நிமித்தமாக இதெல்லாம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, சேதங்கள் வருகிறது, விபத்துகள் வருகிறது, பலவீனம் வருகிறது, போராட்டம் வருகிறது, ஐயோ எனக்கு அதில் வெளியே வர முடியல, நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை வந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு ஜெபாவிலாம் நிரப்ப போகிறா. இழந்து போன ஜெபாவை கர்த்தர் புதுப்பித்து தந்து என் ஆண்டோடு பேச, ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவரோடு உங்க காரியங்களை சொல்லத்தக்கதான ஒரு பாக்கியத்தை இந்த நாளில் அவர் தந்து நம்மளை அனுப்ப போகிறார். கையில் தட்டி ஹல்லேலூயா. இரண்டாவதாக தானியேலுடைய ஜெபம் என்ன ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? அவருக்கு 10 மடங்கு ஞானத்தை கொண்டு வந்து. எத்தனை மடங்கு? அப்ப ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, வாலிப தங்கச்சி, சின்ன குட்டி பிள்ளைங்களா, கொஞ்ச நேரமாவது அப்பாவிட்ட நீ ஜெபம் பண்ணு.
நீ படிக்கிற உண்மைதான், புக் வச்சு படிக்கிற, எத்தனையோ டியூஷன் படிக்கிற, நீ என்னதான் படிச்சாலும், என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும், நீ என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஞானம் தரலன்னா, நீ படிச்சது ஞாபகத்தில் கொண்டு வரலன்னா அதுல எல்லாம் வெற்றியே கிடைக்காது. அதனால தயவு செய்து 10 மடங்கு ஞானம் கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க பண்ணினார். அப்படி என்றால் ஆண்டுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல பாருங்க புத்தி நமக்கு வேணும்னா தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகள் ஞானத்தினால் நிரப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம என்ன சொப்பனம் பார்க்கிறோம்? கெட்ட கெட்ட சொப்பனமா பார்க்கிறோம். பாம்பு வந்து முன்ன நிற்குது, ஆட்டுத்தலை கோழித்தலை வந்து முன்ன நிற்குது. இதுதான் சொப்பனம். எனக்கு ஏதோ விரட்டுற மாதிரி கொத்துற மாதிரி பார்க்கிறோம். ஏன்? நம்ம விடிய விடிய நைட்டு ஃபுல்லா தூங்கும் போது கண்டதெல்லாம் பார்த்துட்டு, கண்டதெல்லாம் பேசிட்டு, ஜெபம் இல்லாம படுக்கிறோம். பின்ன என்ன வந்து நிற்கும்? பேய் தான் வந்து நிற்கும். அதனால ஜெபிக்கிற ஒரு பிள்ளை பாருங்க, ஆண்டவரோடு பேசுற ஒரு மகன் ஊழியக்காரா இருக்கட்டும், வரும் காரியங்களை குறித்து பாருங்க, தேசத்தை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து சொப்பனத்திலே தரிசனத்திலே வெளிப்படுத்துவார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீங்க போய் ஊழியக்காரர் முன்ன தலையை முன்ன அப்படியே காட்டி நிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், வேதத்தின் மூலமாய் பேசுவார். ஊழியக்காரருடைய சில வார்த்தைகள் பேசும்போது அது மூலமாய் வரும். இதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். ஒவ்வொரு அவரோடு பேச விரும்புகிறார். நம்ம எல்லாம் அவரோடு பேசலாம், அவரும் நம்மோடு பேச விரும்புகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் தரிசனங்களை, சொப்பனங்களை, எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்வார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அது மட்டுமா, தானியேலுடைய ஜெபம் கிட்டத்தட்ட 5 பிரதமருக்கு கீழே வேலை செய்கிற, கிட்டத்தட்ட 70 வருஷம் அவருடைய பாருங்க வேலையின் அந்தஸ்து, நல்ல பதவி பாருங்க. தேவனோடு பேசுற ஒரு மனுஷனை என் ஆண்டவர் பாருங்க உலக பிரகாரமான பொறுப்புல கூட, அதிகாரத்துல கூட நல்ல ஒரு பதவியில பொறுப்புல வைத்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஜெபிக்கிற இங்க பாருங்க, ஜெபிக்கிற ஒரு அந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரதான 2 தூதர்களை அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக கட்டளையிட்டார். மிகாவேல், கபேல் 2 பிரதான தூதர்கள் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கும் அவரை காப்பாற்றுவதற்கு தேவன் அனுப்பினார். அப்படி என்றால் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு மன்றாடுகிற பிள்ளைகள் என்ன செய்வார் தெரியுமா? தேவ தூதர்களை நம்ம போகிற இடத்துல, வருகிற இடத்துல, எல்லா விஷயத்திலும் அனுப்பி நம்மளை அவர் பாதுகாப்பா தப்பி வைக்க அவர் உதவி செய்வார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு தானியேலை போல கொஞ்சம் ஜெபிப்பதற்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவரே, இந்த நாள் நான் தீர்மானம் எடுக்கிறேன், என்னால் ஜெபிக்கவே முடியலன்னா சோர்ந்து போகாதுங்க. நீங்க ஒரு நினைக்கலாம், நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் இன்னும் ரட்சிப்பு வரலையே, என் புருஷன் இன்னும் மாறலையே. ஜெபிக்க 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 இப்போ கோபம், எரிச்சல், வைராக்கியம், பிடிவாதம், வெறி, அது மட்டும் இல்லை, அது துன்மார்க்கமான குணம் தானே பெருகிட்டு இருக்குது. மாறலையே நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதுங்க. ரட்சிப்பு நிச்சயம் உண்டு. ரட்சிக்க கூடாது கர்த்தருடைய கரம் குறி போகல. சங்கீதம் 65:2 நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 66:20 அவர் ஜெபத்தை தள்ளாதவர். மத்தேயு 6:6 பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமான பலனை தருவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனவே ஜெபத்தை தள்ளாத தெய்வம், ஜெபத்தை கேட்கிற தெய்வம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். நான் ஜெபிச்சு சோர்ந்துட்டனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். குழந்தை பாக்கியத்தை தருவார். வீட்டை கட்டி தருவார். ஜெபிக்கிறீங்கல்ல, ஆண்டவரே இந்த ரட்சிப்பு வரணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் புருஷன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் கிராமம் ரட்சிக்கப்படணும், எனக்கு ஆத்துமாக்கள் வேணும், நீங்கள் ஜெபம் பண்றீங்களே, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு மடங்கு இல்ல, பல மடங்கு நன்மைகளா நமக்கு அது வரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா கொஞ்சம் வெயிட் பண்றாரு? ஏன் தெரியுமா கொஞ்சம் லேட் ஆகுது? ஏன் தெரியுமா இன்னும் அது காரியம் நடக்கல? நமக்கு பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது. நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலான நன்மைகள் காத்திருக்கிறது. அன்னாள் ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் அவன் ஜெபம் பண்ணினான். கண்ணீரோடு ஜெபம் பண்ணா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா, அழுது ஜெபம் பண்ணினா, ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்காக. அவருடைய ஜெபம் எவ்வளவு தெரியுமா? அதுக்கு பிற்பாடு 3 குமார் 2 குமாரதி கிட்டத்தட்ட 6 குழந்தை செல்வத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு. அதே மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்வார். சோர்ந்து போகாதுங்க, ஆண்டவர் விட்டுறாதுங்க. ஒருவேளை நீங்கள் புதிதாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் எத்தனையோ தெய்வத்திட்ட கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டேன், எந்த தெய்வமே எனக்கு கண்ணு திறக்கல, எந்த தெய்வமே எனக்கு திரும்பி பார்க்கல அப்படின்னு வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்க ஜெபத்தை அவர் கேட்பா, உங்களுக்கு அவர் பதில் தருவா, உங்களுக்கு நன்மை செய்வா. நீங்கள் இதிலெல்லாம் காத்திருந்தீங்களோ அந்த காரியெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். கைகளை தட்டி ஹல்லேலூயா.
அப்போ தானியேலுடைய ஜெபம், முதலாவது ஜெபத்தை முதலிடம் கொடுத்தார். அவர் இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டார். பாருங்க, இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஐந்தாவதாக ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:9. இங்கே ஒரு வாலிபன், இங்க பாருங்க, ஒரு வாலிபன் ஒரு காரியத்துக்கு முதலிடம் வைக்கிறார். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு வாலிபன், எனக்கு இதுதான் முதலிடம், இதை தவிர நான் வேற எதுக்கு முதலிடம் வச்சு நான் இதை 2வது இடத்துல கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு காரியத்தை முதலிடமாய் வைத்த ஒரு மனுஷன். வாசிங்க ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். கொஞ்சம் கவனமா கேளுங்க வாலிப தம்பிகளா. இது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த மனுஷன் நல்ல ஒரு முன்மாதிரி. இங்க பாருங்க, போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிறார். அந்த நேரத்தோடைய மனைவி அவன் மேல் கண்ணு வைத்து இச்சித்து நித்த அவனோடு பேசிக்கொண்டே இருப்பாள். ஒரு வாலிபன், 18 வயசு 19 வயசு தாண்டி போகிற ஒரு வாலிபன் நித்தம் பேசிக்கொண்டிருப்பாள். என்ன பேசுவாள்? யோசேப்பு, இந்த பாவத்தை செய், அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடு, நான் உனக்கு கட்டுக்கட்டா பணம் தருவேன். முடியும், அவளால் முடியும். அவன் அந்த பணத்துக்கு அவன் செங்கி போகல. 2வது, இந்த பாவத்தை செய் அப்படின்னு அன்பான வார்த்தையில் பேசி பார்த்திருப்பா, அதுலயும் உடன்படல. இந்த வேசித்தனத்துக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா கொன்னுருவேன், ஆள் வச்சு கொன்னுருவேன் அப்படி மிரட்டி கூட பார்த்திருப்பா. அன்பான வார்த்தைக்கு அவன் அடிபணியவில்லை. பாருங்க, எச்சரிப்பான வார்த்தைக்கு அவன் அடிபணியவில்லை. அவன் ஒண்ணுமே கண்டுக்கல. கடைசியாக பாருங்க, தன்னுடைய பாவத்தை, அசுத்தத்தை செய்யும்படியாக அவனை கிட்ட வந்து அவனுடைய சட்டையை பிடிச்சு பாவம் நெருங்கினது. நல்லா புரிஞ்சுக்கணும், யாரும் இல்ல, தனி வீடு. அவர் மட்டுமல்ல, அப்பா அம்மா சொந்த வந்த யாரும் இல்லை அந்த நாட்டில், ஆண்டவர் அறிஞ்ச ஜனம் இல்லை. ஆனா இந்த நேரத்தில் அவன் எப்படி வாழ முடியும்? அன்புக்கா ஏங்கின மனுஷன், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனுஷன், கண்டிப்பா அந்த பாவத்தோடு ஒத்து போக முடியும். ஆனால் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த வாலிபன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்ப அவனுக்குள்ளே ஒரு காரியம் முன்ன வருது. பாவம் முதலாவது இடமா, இல்லை பரிசுத்தம் முதலாவது இடமா, அற்ப இச்சை 1வது இடமா, இல்லை தன்னை காத்துக்கொள்கிறது 1வது இடமா? இப்ப எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதுக்கு 1வது இடத்துல வைக்கணும்? அவர் நினைச்சிருந்தால் அந்த பாவத்தை செய்ய முடியும். ஆனா என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த பாவத்தை நான் இவளோடு கூட செய்ய மாட்டேன். காரணம், என் ஆண்டவர் என்னை காண்கிறார். நான் எங்கிருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் மேல இருக்கிறார். எனவே இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பரிசுத்தம் ஒண்ணும் தான் எனக்கு போதும், அதுவே எனக்கு முதலிடம் சொல்லி அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அவர் ஓடி தன்னை காத்து கொண்டார். கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. பாவத்துக்கு முதலிடமா, பரிசுத்தத்துக்கு முதலிடமா? தேவ பிள்ளைகளே, இது இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை பக்கத்தில் சூழ்ந்து வந்தால், தேடி வந்தால், எதை நாம் முதலிடமா வைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, 5 வருஷம் 10 வருஷம் சபையில வந்து ஆராதிச்சாச்சு. அதுக்கு பிற்பாடு எவனோ ஃப்ரெண்டு கூப்பிட்டான், நீ வா ஒரு கோட்டர் வாங்கி தர அப்படின்னு கூப்பிட்டா, நேர போய் ஒரு பாட்டில் கொடுத்த உடனே ஒரு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை, தெய்வம் பார்க்கிறாரு, நான் ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லி ஒரு அறிவில்லாதபடி துணிகரமா அந்த பாட்டிலை திறந்து கூப்பு கொண்டு குடிக்கிறாரு. இதுவா பரிசுத்தமா முதலிடம்? இல்லாத ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாலிபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசேப்பு ஒவ்வொரு ஊழியருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், வாலிபனுக்கு முன்மாதிரி நான் சொன்னேன்ல, அது உண்மை. எந்த சூழல் எங்க இருக்கிறார்? அன்றைக்கு அவர் இந்த பாவத்தை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கப்படல. 10 கட்டளை இல்லை அந்த நேரத்தில். மோசைக்கு பிறகுதான் 10 கட்டளை வருது.
அது ஒரு கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறருடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக. அந்த கட்டளை இல்லையே, அந்த பாவத்தை செஞ்சிருக்கலாமே. கொஞ்சம் யோசிங்க. அது மட்டுமா, அவர் இருக்கிற இடம் எங்க? எகிப்து. விக்கிரகாராதனை பாவம் நிறைந்த இடம். அந்த இடத்துல தன்னை காத்துக் கொள்கிறாரு. இன்னைக்குள்ள சொல்ல பாருங்க, இன்னைக்கு நம்மளை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு அன்னைக்கு சபை இல்ல, அன்னைக்கு ஊழியக்காரன் இல்ல, அந்த மாதிரி வசனத்தை போதிப்பதற்கு அன்னைக்கு இல்ல. நீ பாவம் செய்யாத சுட்டி காட்டுறதுக்கு அன்னைக்கு அவர் இந்த இடத்துல, அந்த இடத்துல ஆட்கள் இல்லை, ஆவிக்குரிய நண்பர் இல்லை, போன் இல்ல. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு நெருக்கடி வருது, எனக்காக ஜெபம் பண்ணு அப்படி என்று சொல்றதுக்கு அங்கே போன் எல்லாம் இல்லவே இல்லையே. ஆனால் அந்த வாலிபன் 18 வயசு தாண்டி போகிற, 17 வயசு தாண்டி போகிற வாலிபன் ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் இந்த பாவத்தை இடம் கொடுக்க மாட்டேன். இன்னும் எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம், பைபிள் கையில் இருக்குது. இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டம், எழுப்புதல் கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம், பைபிள் ஸ்டடி, கையில் பைபிள் இருக்குது. பாவம் செய்யாத என்று சொல்லி எவ்வளவு பிரசங்கம், நம்மளை விசாரிக்க, நம்மளை தூக்கி நிறுத்த, தட்டி கொடுக்க இன்னைக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, அந்த வாலிபனுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவன் நினைத்து இந்த பாவத்தை இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் அதை செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை தெரியுமா? நான் சிந்திச்சு பார்த்தேன், நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், தியானிச்சு பார்த்தேன். ஒருவேளை இந்த பாவத்தை நான் இவ்வளவு கூட செய்வேனாகில், வானத்தையும் பூமியை உண்டாக்குன என்னை சிருஷ்டித்த பரம தகப்பனுக்கு நான் துரோகம் பண்ணினதாய் மாறிவிடும். எனவே இந்த பாவத்தை இவ்வளவு கூட செய்து என் தகப்பனுக்கு, என் ஆண்டவருக்கு, என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தீர்மானம் எடுத்திருக்கலாம். இரண்டாவதாக, இந்த பாவத்தை நான் இவ்வளவு கூட செய்வேனாகில், என்னை பெற்று இந்த பூமியில என்னை உருவாக்கின, என்னை வளர்த்த என் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணினதாய் மாறிடுமே. எனவே இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுத்து என் அம்மா அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் ஒருவேளை எடுத்திருக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளே, நீ செய்கிற அட்டூழியங்கள், அநியாயங்கள், உங்க அம்மா அப்பா வேதனைப்படுத்துற, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, அதை நீ புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இன்னொரு தீர்மானம் எடுத்திருப்பார். என்ன தெரியுமா? நான் ஒண்ணுமில்லாதபடி அடிமையான கொண்டு வந்த நேரத்தில் என் அடிமைத்தனம் போல என்னை நடத்தாதபடி அந்த போத்திபார் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து, நல்ல சூப்பர்வைசர் வேலை கொடுத்து, என்னை நல்லபடியா வைத்து அழகு பார்த்து என்னை நல்லபடியா நடத்தினாரு. நான் எப்படி அந்த எஜமானுக்கு நான் துரோகம் பண்றது? என் முதலாளிக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுகிறது? ஐயோ, என்னை நல்ல வழியில நடத்தி, என் ஆகாரம் கொடுத்து, எனக்கு பதவி கொடுத்து, நல்ல நிலையில் அந்த வீட்டில் வச்சிருந்த என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ணுவது எப்படி? இன்னும் எத்தனோ வேலைக்காரங்க சொந்த முதலாளியை ஏமாத்துறான், சொந்த முதலாளியை வஞ்சிக்கிறான், பணத்தை கொள்ளையடிக்கிறான். பாருங்க, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற எத்தனையோ குடும்பங்கள். ஆனா இந்த மனுஷன் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன், என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அடுத்து இன்னொரு தீர்மானம் எடுத்திருப்பார். என்ன தெரியுமா? இந்த பாவத்தை நான் இவ்வளவு கூட செய்வேனாகில், அவர் தீர்மானம் எடுத்திருப்பார், எனக்கு விரோதமாக நான் பாவம் செய்தால் மாறிவிடும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தேவன் கெடுப்பா, தேவன் தங்குற ஆலயம், இதை நான் கெடுக்க விரும்ப மாட்டேன். பாருங்க, என்னுடைய இந்த பாவத்தை செஞ்சு சாபத்தையோ வியாதியோ நோய்களோ வாங்கி நான் கெட்டு போவதற்கு, என் ஆத்துமா கெட்டு போவதற்கு நான் ஒத்து போக மாட்டேன். எனக்கு ஆத்துமாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஐந்தாவது ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார். என்ன தெரியுமா? இந்த பாவத்தை நான் இவளோடு கூட செய்வேன் ஆகில், அவளுக்கு துரோகம் பண்ணி நான் மாறிடும். நான் ஒருவேளை இந்த பாவத்தோடு விலகி ஓடும் பொழுது, அப்ப இவர் வணங்குற, வழிபடுகிற, இவன் விசுவாசிக்கிற தெய்வம் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம், அதனால் அவன் விலகி ஓடுகிறான் அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படுகிறான். இந்த பயத்தை கண்டு, இந்த சாட்சியை கண்டு அந்த மனுஷி ரட்சிக்கப்படக்கூடும். அந்த மனுஷி தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும், நான் வணங்குற தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் அவளுக்கு துரோகம் பண்ணினேன் என்றால் அவள் அந்த பாவத்தில் விழுவாள், அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து கடைசியில் அவன் ஆத்துமா கெட்டு நரகத்து போயிருமே. எனவே அவள் ஆத்துமா, அவள் வாழ்க்கை கெட்டு போவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். அடுத்து இன்னொரு தீர்மானம். 17 வயசுல என் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு விஷன், நல்ல ஒரு தரிசனம் எனக்கு வச்சுட்டார். நான் எல்லாரும் மத்தியிலே டாப்ல நல்ல உயர்ந்த நிலைக்கு என் ஆண்டவர் என்னை கொண்டு போறதுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். எனக்கு அவர் கொடுத்த தரிசனம். எனவே இந்த பாவத்தை செய்து, அநியாயத்தை செய்து, என் தரிசனத்தை, என் ஆசீர்வாதத்தை, எதிர்காலத்தில் தேவன் செய்ய போற நன்மையை நான் தடை செய்ய விரும்ப மாட்டேன். என் தரிசனத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்.
எனக்கு ஆண்டவர் காண்பித்தது அவர் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் தவறுகள் பண்ணும் பொழுது தேவனால் செய்ய முடியாது. இன்றைக்கு கூட ஆண்டவர் நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல எதிர்காலம், நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு ஊழியம் தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனையோ சொப்பனத்துல, தரிசனத்துல தேவன் நமக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நிறைவேற வேண்டுமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமா? கொஞ்சம் நம்மை காத்துக்கொள்ளணும். எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் வராது. அவன் தரிசனத்தில் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம், அதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஒத்து போக மாட்டேன். அடுத்து ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார். என்ன தெரியுமா? இப்ப 17 வயசு எனக்கு தாண்டி போகுது. ஆண்டவர் என்ன நல்ல பதவியில் அமர வைக்க போகிறார். அதுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை தரப்போகிறார். எனவே இந்த பாவத்தை நான் இவளோடு கூட செய்வேனாகி எனக்கு எதிர்காலத்தில் வருகிற துணை ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஏற்ற துணை அவர் எனக்கு தரப்போகிறார். நான் வருங்கால மனைவிக்கு, வருங்கால துணைக்கு நான் துரோகம் பண்ணினதாய் மாறிடுவேன். எனவே என் வருங்கால வாழ்க்கை துணையை நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண விரும்பல அப்படின்னு ஒரு தீர்மானம் நம்ம எடுத்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு தீர்மானத்தை அவர் எடுத்தார். ஆனால் தான் பரலோகம் அவரை கவனித்தது. ஆடு மேய்த்தவர் தான், குழியிலே தள்ளப்பட்டவர் தான், சொந்த சகோதரால் தள்ளப்பட்டவன் பாருங்க, பகைக்கப்பட்டவங்க தான், சிறைச்சாலையில் போடப்பட்டவர் தான் பாருங்க, பாவி என்று சொல்லி செய்யாத பாவத்து பட்ட சூட்டப்பட்டவர் தான். ஆனால் அந்த மனுஷனை பரலோகத்தின் தெய்வம் கண்டா, தூக்கி எடுத்தா. பாருங்க பாருங்க, அந்த தேசத்துல பிரதமருக்கு அடுத்த போஸ்ட் கொடுத்து உலகம் முழுவதும் அறியத்தக்கதா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றத்தக்கதா இந்த தேவன் அவரை உயர்த்தினார். கைகளை தட்டி, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்க என் ஆண்டவர் அவரை உயர்த்தினார், அவரை அதிகாரியாக்கினார். என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்கிற ஒரு காரியத்துக்கு அவர் முதலிடம் கொடுத்தார். அதனால தேவன் கூட நன்மைகளை கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற சிரம் கவனமா கேளு பிள்ளைங்க, தம்பி கொஞ்சம் கவனமா. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு நான் பேசி கத்தல. குறைகள் எல்லாருக்கும் உள்ளது. ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வசனத்துல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ற வாழ்க்கை அல்ல, எதுவும் செய்யற ஒரு வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு மதுபானத்தை துணிகரமாக குடிக்கிறான். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29-35 வரை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு கண்கள் தெரியுமா ரத்தம் கண்கள் போல கலங்கி இருக்கும், கண்ணு சிவந்திருக்கிறது யாருக்கு தெரியுமா? மதுபானத்தை நாடி ஓடி தேடுகிற மனுஷரே உனக்குத்தான். அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராது. பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். தெரியுமா? விரியன் பாம்புடைய விஷம் அது கடிச்சுன்னா அவ்வளவு பயங்கர காட்டு வலியா இருக்கும். இந்த சாராயத்தை, இந்த மதுபானத்தை எது அடையாளமா வச்சிருக்கிறது? விரியன் பாம்புடைய விஷத்தை போல. அது கடிச்சா எவ்வளவு சுருண்டு பிடிக்குதோ அதே போல மதுபானம் எவ்வளவு தீமை கொண்டு வரும். அது பாராதே, தொடாதே, விலகு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வசனத்தை அறிந்து சபைக்கு போய் கொண்டுகிற மனுஷன் துணிகரமாக குடிக்க அடிமைப்பட்டு கிடக்கிறார். குடியை விட்டு வெளியே வர முடியல. வாலிப பிள்ளைகளும் இன்னைக்கு பாருங்க, வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகளும் அப்படியே தேவையில்லாதபடி குடிச்சிட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து, பாவம் நம்மளை கொன்னுறோம், அழிச்சிரும். மதுபானம் வேண்டாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாராயத்தை நாடி அதிகாலமே எழும்பி இருட்டி போகும் அளவும், அது என்னை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவனுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்கிற மனுஷனவனுக்கு ஐயோ. சும்மா யார் கேட்கிறது? நல்ல நாள் வந்தா, கிறிஸ்துமஸ் வந்தா பார்ட்டி வைக்கிறது, குடிக்கிறது, பப்ளிக்கா வீட்டில் பாட்டில் வாங்கி வச்சு குடிக்கிறது, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் திறந்து குடிக்கிறது. இதெல்லாம் கேடுங்க. ஐயோன்னு எழுதியிருக்கு, வேதனை எழுதியிருக்குது. இந்த குடியினால் எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிருக்கு. இந்த குடியினால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பாதிக்குது. பிள்ளைகள் பாருங்க, இதை கண்டு கடைசியில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வெறி வந்து அன்பு இல்லாம அந்த பிள்ளைகள் கெட்டு போகுது. இந்த மதுபானத்தினால் எத்தனை வியாதிகள், எத்தனை விபத்துகள். நான் ஒன்று சொல்றேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன் மிலிட்டரியில் இருந்தார், ரிட்டையர்ட் ஆனார்.
அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர குடி, இயேசு அறியாத ஒரு மனுஷன். டெய்லி குடிச்சு 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 சண்டை போடுவார், மனைவி அடிப்பார், பிள்ளைகள் அடிப்பார். அந்த அடி தாங்க முடியாம நேரம் ஓடி வருவான். எங்க கேட்ல வந்து தட்டுவாங்க அந்த சகோதரி. என் ஒய்ஃபு வெளியே போவான், பிள்ளைங்க போவோம், நானும் போவேன். சில நேரத்துல நான் பிடிச்சு விட்டுருக்குறோம். அடிக்காதுங்கன்னு சொல்லுவான், இந்த பாவத்தை விட்டுருங்க. பிள்ளைங்க கூட அந்த சொல்லுவாங்க, அங்கிள் குடியை விட்டுருங்க, அங்கே இயேசு நம்புங்க, உங்களை அதிலிருந்து விடுதலை தருவார். அவர் இயேசு நம்பாத ஒரு மனுஷன். அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படி சொல்லுவார். எத்தனையோ நாட்கள் சண்டைகள், பிரச்சனை, யாருக்கிட்ட போக மாட்டாங்க. இவருடைய குடினாலே 21 வயசு ஒரு வாலிபன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் இந்த சண்டைனால 2-3 நாளாக சாப்பிடாம இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கும் ஒழுங்காக வந்துட்டு இருக்க மாட்டான். அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பசங்களோட விளையாட போகும்பொழுது திடீர்னு உடம்பு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி அப்படியே கீழே உட்கார்ந்து வந்தான், படுத்துட்டான், செத்தே போயிட்டான். இந்த தகப்பனாவோட ஒரு குடினால அந்த வாலிப பையன், வாழ வேண்டிய நல்ல பையன், அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விளைவினப்பட்டு இந்த பிரச்சனை கண்டு அவனுடைய வாழ்க்கையிலேயே அவன் வந்து ஒரு ஏதோ அணுகாயி செத்து போயிட்டான். அடுத்த பாருங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பல முறை நாங்கள் சொல்லுவோம் குடியை விட்டுருங்க, கேட்கவே இல்லை. அந்த மனுஷன் அவ்வளோ குடிக்கு அடிமையாக இருந்தார். ஒரு நாள் அவருக்கு திடீர்னு விளைவினப்பட்டு காய்ச்சல் மாதிரி இதை வந்துச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, கொண்டு போய் வச்சு அவ்வளோதான், அதோட படுத்துட்டார். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கோமா ஸ்டேஜ் போயிட்டார். கண்ணீர் மட்டும்தான் வடியுது. டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து போச்சு. ஏதாவது ஒரு உறுப்பை காப்பாற்றலான்னு பார்த்தா எந்த உறுப்புக்கும் அதுக்கு செயல்பட முடியல. இவன் சாகிறதுக்காகவே குடிச்சிருக்கிறா அப்படி சொல்லியிருக்கிறார் டாக்டர். கடைசியில் பார்த்து வீட்டுக்கு கொண்டு போக சொன்னாங்க. வீட்டில் கொண்டு வந்தாங்க, 2-3 நாளாக வச்சுருந்தாங்க. அதோட அந்த மனுஷன் செத்தே போயிட்டார். வாழ்க்கை பரிதாபம். ஒரு குடியினால் ஒரு மகனை இழந்து, தன்னுடைய ஆத்மாவை இழந்து, எத்தனை முறை சுவிசேஷம் சொன்னான், கேட்கல. சரி, அவர் அறியாத மனுஷன். ஆண்டோடைய சபைக்கு வந்து, ஆலயத்துக்கு வந்து பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரும்போது நல்ல மனுஷனை போல, வீட்டில் இருக்கும்போது நல்ல மனுஷனை போல, ஆனால் வெளியில குடிச்சு வெறிச்சு அநியாயம் பண்ணி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த யோசிப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நான் அந்த பாவத்தை தொடமாட்டேன். தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற சொன்னது, நம்ம அப்படி இருக்கிறோன்னு நான் பேசல. அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதில் போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசுவாத்தை இழந்துடும். அது மாதிரி பாவத்தை குறித்து பைபிள்ல நிறைய இருக்குது. இதெல்லாம் பெரிய பாவம், இத்தனை பெரிய பொல்லாங்க எழுதி இருக்குது. அடுத்து பாருங்க, மதுபானம் மட்டும் இல்ல, வேசித்தனம். அவர் சொல்றாரு இத்தனை பெரிய பாவம். இன்னைக்கு தேசத்தில் எங்க பார்த்தாலும், டிவியை பார்த்தா, பேப்பர்ல பார்த்தா, தவறான உறவினாலே வெட்டு, குத்து, கொலை, கழுத்தறுத்து கொலை, எவ்வளோ கொலைகள், எவ்வளோ வாழ்க்கை ஆத்மா வீணா போயிட்டு இருக்குது. தவறான இச்சை, தவறான உறவு, அது பாவம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, பிறருடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கணைக்கு தப்பா. ஸ்திரீயினுடைய 32ஆம் வசனம், ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிகட்டவன், அவன் தன் ஆத்துமாவை கெடுத்து நரகத்திலே தள்ளிவிடுகிறான். 33 எழுதியிருக்கிறது, அவனுக்கு லட்சையும் வாதையும் உண்டாயிருக்கும், அவன் நிந்தை ஒழியாது. தெரியுமா? கட்டின மனைவிக்கு துரோகம், கட்டின புருஷனுக்கு துரோகம், எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கைகள் ஐயோ வீணாய் போகிறது. கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா நடத்தணும், அதில் பிளவு இருக்க கூடாது. அதை சரிபடுத்தி சீர்படுத்தி அதை ஜெபத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ பிரயாசப்படணும். குடும்பத்திலே பிரிவினைகள் வரக்கூடாது. எங்க பார்த்தாலும் பாருங்க, அற்ப ஒரு காரியத்துக்காக அது வேதனை, வாழ்க்கை வீணாய் போயிருக்கிறது. எனவே அது பாவம் என்று பைபிள் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஆனால் தான் யோசேப்பு விலகி ஓடினார். இன்னொரு பக்கம் பாருங்க, வேசித்தன பாவத்தை செய்கிறது இல்லை, ஆனால் மொபைல்ல தவறான படங்களை பார்க்க, தவறான காட்சிகளை பார்க்கிறது. மத்தேயு 5:28 ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரீயை ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கண்களில் எவ்வளவு பரிசுத்தம் தேவை. தவறானதை பார்க்கிறது அது ஒரு பாவம். உனக்கு கண் உனக்கு இடலா இருக்குதா, அதை பிடுங்கி போடு. நீ ஒற்றை கண்ணுடனவாய் நீ நித்தியத்தில் போய் சேர்ந்துக்கலாம். உன் கை உனக்கு இடலா இருக்குதா, கை என்ன செய்து வெட்டி போடு.
வாலிபனே, வாலிப தங்கச்சி, கையில மொபைலை வச்சு தேவையில்லாதபடி நீ ஏதாவது இணையதளத்தில் போய் அசுத்தத்தை பார்த்து நீ வாழ்க்கையை அப்படி கையை நீ தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணை கெடுத்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு தயவு செய்து அதை விட்டு வெளியே வந்துருங்க. அதை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருமா. ஆண்டவர் சொல்றாரு, கால் உனக்கு இடல உண்டாகுனா காலை வெட்டி போடு. இந்த கையினால எவ்வளவு பாவங்கள். கை இடலா இருக்குதா, கால் இடலா இருக்கிறதா, அதை சரிபடுத்திக்கொள். இந்த கையில லஞ்சம் துணிகரமா வாங்குறான். இந்த கையில பாட்டில் எடுத்து திறந்து துணிகரமா குடிக்கிறான். இந்த கையினால கொள்ளையடிக்கிறான். இந்த கையினால மற்றவங்களை வெட்டி சாய்க்கிறான். இந்த கை இடலா இருக்கிறதா, கையை சரிபடுத்திக்கொள். கால் இடலா இருக்கிறதா, காலை சரிபடுத்திக் கொள்ளணும். கண்கள் பரிசுத்த, நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்முடைய தலைமுறைக்கு சாபத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் கெடுக்க வைக்கிறது. துணிகரமான பாவங்கள், ரவுடித்தனம், கொலை, கொள்ளை, அநியாயம், வெட்டு, குத்து, ஒருமனை இல்லை, அன்பு இல்லை, விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லை, மனைவியை நேசிக்கிறது இல்லை, அடிக்கிறது. எனக்கு பலன் இருக்குது, எனக்கு நல்ல பலன் இருக்குது, நான் பலசாலி, ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாவம் அப்பாவி மனைவியை இப்படி அடிக்கிறான்ல. வீட்டில் ஒன்றும் தெரியுமா, பூச்சாண்டி வேலை காட்டுற. என்ன வேலை? இப்படி அடிக்கிறல்ல அவனுக்கு. நான் யாரு? நான் ரவுடி அப்படின்னு மீசியை முறுக்கி அப்படியே பாருங்க. பாவம் அந்த அம்மா பொண்டாட்டி இந்த மார்த்தாடு ஜங்ஷன்ல போய் நின்றுட்டு, நான் யாரு தெரியுமா? ரவுடி ஆக்கும். வந்து பாருல, வெட்டிடுவேன்ல, குத்திடுவேன்ல அப்படி சொன்னேன்னா அவன் கையை பிடிச்சி ஓடிச்சு விட்டுருவான். பாவம் பிராடி பொண்டாட்டிட்டு அடிக்கிறார். எவ்வளோ விளைவினா உங்களுக்கு. உங்களுக்கு சமைக்கணும், உங்களுக்கு சாப்பாடு போடணும், துணி துவைக்கணும், உங்களுக்கு ஜெபிக்கணும். அடிக்கிறீங்களே, கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, சந்தேகப்படுறீங்களே. புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பாயிருங்கள். சபைக்கு வர்றோம், பைபிள் எடுக்கிறோம், மனைவியை நேசிக்கிறது இல்லை, கண்டதெல்லாம் வச்சு பேசுறது, சந்தேகப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்புங்க உங்க மனைவியை. எது எடுத்தாலும் குற்றம். நான் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா, அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், அவ்வளவுதான். சோறு கூட கிட்டா பிச்சை எடுத்திருப்பேன். ஆண்டவர் உனக்கு அழகான ஒரு பொண்டாட்டிய, நல்ல ஒரு ஜெபிக்கிற, கர்த்தருக்கு பயந்த, நேசிக்கிற, உபசரிக்கிற ஒரு மனைவியை கொடுத்தா அந்த மனைவியை காண்றதே இல்லை. உயிரோடு இருக்கும்போது தெரியாது எத்தனை இடத்துல. அதனால இன்றைக்கு மனைவி மேல கோபத்திலையும் எரிச்சலையும் பகையிலும் சண்டையிலும் அடிச்சு ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி மனம் திரும்ப. இல்லைன்னா கையை ஆண்டவர் பலவீனப்படுத்தி விட்டுருவார். அடிச்ச கையில எத்தனை தொங்குது தெரியுமா? முதல்ல கை பலம் இருந்த உடனே கட்டை வச்சு அதை வச்சு அடிச்சான். இப்ப கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து இப்படி தள்ளாடு. பாவம் அந்த மனைவி தான் கடைசியில் அந்த கையை தூக்கி நிறுத்தி இந்த நிலைமைக்கு போகாது. கட்டின மனைவி நேசிங்க. அவன் வீட்டை விட்டு, அம்மா அப்பா விட்டு, சொந்த மதம் விட்டு, அந்த ஊரை விட்டு, அந்த வீட்டை விட்டு, சாப்பாடை விட்டு, அத்தனை வருஷம் 20-21 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை விட்டு என் புருஷன் தான் கெதி என்று சொல்லி அந்த பாருங்க அந்த இடத்துக்கு வந்து புகுந்த வீட்டுக்கு, அந்த வீட்டில் வந்து அன்படையே இருந்து இத்தனை நாள் காலங்கள் ஓட்டுறாங்களே. கொஞ்சம் யோசிங்க. இந்த பிரிவினைனால இதனால எத்தனை குடும்பம் வீணா போகுது. இந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இது ஒரு பாவம். மனைவியை நேசிக்க. அதே மாதிரி பாருங்க, மனைவி குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்ப நினைச்சிட்டாங்க, அப்பா பொண்டாட்டியே நல்ல உயர்த்து பேசுறாரு. புருஷனுக்கு இருக்குது இல்ல 1 பேதுரு 3:1 மனைவிகளே யாருக்கு கீழ்ப்படியணும்? பரவாயில்ல, இங்க சொந்தம்னு சொல்றீங்க. நிறைய இடத்துல மனைவிகளே புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ எந்த புருஷன்? எந்த புருஷன்? சொந்த புருஷருக்கு. எந்த புருஷருக்கு? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். அவனை பார்த்துலே செவடா கள்ளப்பயல காது கேட்குதார பொட்டா இப்படி சொன்னா எப்படி அந்த ஆளுக்கு நேசம் வரும்? நீ பொட்டன்னு சொன்னா அவன் பொட்டனாதான் சேர்ல உட்காந்துருப்பார். ஒரு அத்தா, மச்சான், மாமா 2 வார்த்தை கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அப்பா மூச்சு விட்டுருவாரு. என் பொண்டாட்டி என்ன பார்த்து அத்தான்னு சொல்லி விட்டாளே, சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நாள் யோசிப்பார், எங்கே போகலாம்? ஓஹோ, கோவளம் பீச்சு போகலாம், திருநெல்வேலி போய் அல்வா வாங்கிட்டு வரலாம், காஞ்சிபுரத்தில் போய் பட்டு சேலை எடுத்துட்டு வரலாம். இப்படியெல்லாம் பாசம் வருங்க.
கொஞ்சம் இறங்கி போங்க. வேலையில் விட்டு வீட்டில் வந்தா செவிட ஆனலாம் செவிட்டு உரிய மாதிரி உட்காந்துருக்கிறது. ஒரு டீ போடு தண்ணி கொடு கண்டுக்கிறதே இல்லை. சீரியல் உட்காந்து யார்கிட்ட பேசிக்கிறது, அம்மாட்ட யார்கிட்ட பேசி அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன், அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன். நிறைய இடத்துல பிரச்சனை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, விட்டு கொடுங்க. குடும்பம் என்ன வீணாய் போகுது, பாழாய் போகுது. ஆண்டவர் கொடுத்த குடும்பம் சந்தோஷமா ஜபத்தோட விட்டு கொடுத்து நடத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தா உடனே அம்மாவுக்கு போன் போடுறது, அப்பாவுக்கு போன் போடுறது. அப்படியா திட்டிட்டானா அடிச்சிட்டானா அந்த பயலோட நீ வாழாதவா, ஒரு வாரம் இருந்துட்டு போ. எப்படி நல்ல சாப்பாடு தரேன், சிக்கன் பிரியாணி அவன் எடுத்து தரல, நான் தரவா. நேரம் கூட்டிட்டு போயாச்சு, ஆட்டோ பிடிச்சிட்டு வா, இல்லை கார் கொண்டு போய் வீட்டை ஒன்று நிறுத்தியாச்சு, ஹார்ன் அடிச்சாச்சு, அது ஓடி 2 துணி எடுத்து சூட்கேஸ் எடுத்து பெட்டியும் வச்சுட்டு அது நேரம் கிளம்பி போகுது. இவர் ஃபோன் பண்றாரு, எப்போ வருவ? இப்போதானே போனேன், 2 நாள் தாண்டிட்டு. 1 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. நிரந்தரமா கடைசியில் பிரிவினை. 1 Corinthiயர் 7ஆம் அதிகாரம் 1 - 5 வரை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்குது, ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் தடையிராதபடி சில காலம் மாத்திரம் நீங்கள் பிரிந்து, அதுவும் சம்மதித்தால் ஒழிய. 2 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஒரு மனமாயிருங்கள், ஒரு மனமாய் கூடி வாழுங்கள். உங்களுக்குள்ள விரதத்துவம் இல்லாதபடினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். கொஞ்சம் அவன் கேப் கிடைச்ச காத்துட்டு இருக்கிறான். எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு போய் இந்த தாய்மார்களுக்கு அறிவில்லை, தகப்பன்மார்களுக்கு அறிவில்லை. பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு, சந்தோஷமாக வாழட்டு, நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா அவன் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து பழகிடுவாங்க. அங்கே ட்ரைனிங் எடுக்கிற விடுறதே இல்லை. ஒரு திட்டு வாங்கக்கூடாது, ஒரு கோபம் வாங்கக்கூடாது. கொஞ்சம் வேலை செய்ய செஞ்சா, ஐயா பிள்ளை வீட்டில் ஒரு வேலை செய்யாம நான் துணி துவைக்காம காப்பாற்றி வச்சிருந்தேன், அங்கே போய் அத்தனை வேலை என் பிள்ளை துவைச்சு தண்ணி பிடிச்சி சமைச்சு வச்சு தேஞ்சு போச்சு. என் மாமியார் நான் எங்க பெருமையா சொல்லுவேன், நல்ல மாமியார். ஒரு நாள் ஆரம்பத்தில் எங்களுக்கு சில கசாமசம் வந்துச்சு. அந்த நேரத்தில் மனைவி ஒரு ஃபோன் பண்ணா, இப்படி எனக்கு வீட்டில் ப்ராப்ளம் சின்ன சின்ன இதாக இருக்கு. ஃபோன் பண்ண உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டுக்காரர் சொல்றது கேட்க தெரியாதா, ஃபோனை வை அப்படின்னு வச்சுட்டா. அவன் நேரம் நானே ஐயோ ஏதாவது சொல்லி அவங்க என்ன தப்பா நினைக்க போறாங்களே. நான் கிட்ட என்ன சொன்னாங்க, அம்மா திட்டுச்சு. நல்ல மாமியார் பார்த்தீங்களா? அப்படியா? கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆச்சு, அங்கே ஏதாவது ஃபோன் வரும்னு எதிர்பார்க்குறோம், ஏதாவது கலவரம் ஆக போதோன்னு. ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. இவன் பிற கடைசியில் ஃபோன் பண்ணி பார்க்குற, விசாரிச்சு பார்க்குறா. அப்போ மாமியார் சொல்கிறாங்க, ஒழுங்கா போனேன்னா அடங்கிரு, சொல்கிறது கேளு, குடும்பம்னா பிரச்சனை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு 2 திட்டம் போட்டிட்டு அதோட அவங்க அவ்வளோதான் ஒதுங்கிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம கொஞ்சம் அவங்கள வாழ விட்டுருவோமே, கொஞ்சம் அவங்கள அதுக்கு தான் நம்ம கட்டி வச்சு கொடுத்தோம். இன்னும் எத்தனை குடும்பம் வீணா போகுதுங்க, எவ்வளோ குடும்பங்கள் பாழாய் போகுது. அதனால நேசிங்க, அன்பாயிருங்க, விட்டு கொடுங்க. கசப்பு வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பகை வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் சும்மா வந்தேன், 50 நகையோட நான் வந்தேன், நகை கொண்டு தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப பிரிவினை மாறட்டும், அதை விட்டு கொடுங்க. பேச மாட்டா, ஒன்று சேருங்க, தூரம் கிடக்காது, பிரிஞ்சு கிடக்காதுங்க, வாங்க இணைஞ்சு வாழுங்க. பிள்ளைங்க வீணா போறாங்க, ஒரு எதிர்கால ஆசீர்வாதம் வீணா போகுது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட பகையும் எரிச்சலும் கோபத்தையும் வைராக்கியத்தை விட்டுவிட்டு இன்னைக்கு சார்ந்த குணத்துக்கு நேராய் மன்னிக்கிற சுபாவத்துக்கு நேராய் வந்து விடுவோம். அப்படி செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்போ சகல பாவங்களை மூடும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம இறங்கி வருவோம். யாராவது ஒருவர் இறங்குங்க, விட்டு கொடுங்க, அன்பா இருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், குட்டி பரலோகமா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கை தலையில சொல்லுங்களேன். சண்டை விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க, பெருமை விட்டுருங்க, அகங்காரம் வேண்டாம். கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் வாங்க, தாழ்ந்து வாங்க. பாவம் கொடூரமானது, பாவம் சமாதானத்தை இழக்கும். யோவான் 5:14 பாவம் வியாதியை கொண்டு வரும். 38 வருஷமா இருந்த ஒரு மனுஷனை பார்த்தான்னு சொல்ல, இனி பாவம் செய்யாது அப்படின்னா நம்முடைய பாவங்கள் நமக்கு வியாதியை கொண்டு வரும். நம்முடைய பாவம் நமக்கு சமாதானத்தை இழக்க பண்ணும்.
பாவம் நமக்கு குற்றமற்ற சாட்சி கொண்டு வரும். நீதிமொழிகள் 3:33 பாவ சாபத்தை கொண்டு வரும். எரேமியா 5:25 பாவம் நமக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. ஏசாயா 59:1-2 பாருங்க, அக்கிரமங்களே பாவங்களே தேவனுக்கு மனிதனுக்கு பிரிவினை. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவத்துடைய விளைவுகள், பாவத்துடைய தீமைகள் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த கடைசி நாள் கூடுகையில் கொஞ்சம் அதை விட்டு வெளியே வந்துருவோம். இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். இன்னும் நான் நல்லா இருப்பேன் எப்படி வாழ நினைக்காதுங்க. கடைசி நாட்கள் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு மீண்டும் வர போகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இரட்சகரா வெளிப்பட்டார். என் ஆண்டவர் பால இரட்சகரா ஜனங்களை விடுவிக்கும்படியா வெளிப்பட்டார். இனி அவர் இரட்சகரா அல்ல, நியாயாதிபதியா வர போகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வர போகிறார். அவர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தது உண்மையானால், பூமியில 33 வருஷம் வாழ்ந்தது உண்மையானால், ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள் செய்து ஜனங்களை ஆசீர்வதித்தது உண்மையானால், அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி மரித்தது உண்மையானால், கல்லறை வெடித்து 3 நாள் உயிரோடு எழுந்தது உண்மையானால், அநேக மக்கள் பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் அவள் மத்தியில் அவள் பரமேறி போனது உண்மையானால், மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணினது உண்மையானால், அது நிச்சயம் அவர் வரப்போகிறது உண்மை. கைகளை தட்டி இயேசு வரப்போகிறார். கடைசி காலத்தில் வாழுகிறோம். இன்னும் புசித்து குடித்து இன்னும் வெறி கொண்டு எப்படி வாழ்வோம் நினைக்காதுங்க. அதுக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு மீண்டும் வருவேன் சொன்னதுக்கு அடையாளம் என்ன? மத்தேயு 24ஆம் அதிகாரம் பாருங்க, மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தை பாருங்க. அந்த 3 புத்தகத்தில் இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அது மட்டுமல்ல, அந்த கற்களை பார்க்கும் பொழுது இந்த கல்லை பார்த்து பாருங்க, அந்த கல்லை பார்த்து இந்த தேவாலயத்தை பார்த்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப சொல்லுவார் ஆண்டவர், ஒரு கல் இராதபடி இன்னும் எல்லா கல்லும் இடிக்கப்பட்டு போகும். அது நடந்துச்சு, கிபி 70 நடந்துச்சு. ஆனால் அடுத்து வருகைக்கு அடையாளம் என்ன? முடிவுக்கு அடையாளம் என்ன? என்ன எழுதியிருக்குது? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திறந்து கொள்ளுங்கள். அது என்ன எழுதிருக்கு தெரியுமா? என் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு அடையாளத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு. முதலாவது பாருங்க, 4ஆம் வசனம், அவர்களுக்கு பிரயுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வருகைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய வருகைக்கு முன்பாக வஞ்சனைகள் நடக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி கூடுமானா மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்கள் அற்புதங்களை செய்வார்கள். கடைசி நாட்களில் ஏமாற்று வேலை நடக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சத்தியத்தில் கரெக்டா வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தவறான ஆராதனை, தவறான பிரசங்கம், தவறான அற்புதங்கள், தவறான காரியத்தை சொல்லி ஏமாற்றி அந்த ஜனங்களை தனக்கு நேராக இழுத்து, தன்னுடைய பெருமைக்காக, பணத்துக்காக, சுயநலத்துக்காக இழுத்து ஜனங்களை அப்படியே வஞ்சித்து ஏமாற்றி பின்வாங்கி வைக்கிற கூட்டம். இது அடையாளம். இங்கு பார்த்தாலும் எனக்கு வஞ்சனையான பிரசங்கம், ஏமாற்ற பிரசங்கம், இழுக்கிற பிரசங்கம், பாவத்தை சுட்டி காட்டுறதில்ல. உனக்கு சாவே இல்லை, நீ பூமியில சாகாம இருப்ப வருஷம் வருஷம் தவறான உபதேசங்களை கொடுத்து உனக்கு எவ்வளவு பாவம் செய்யலாம். ஆனால் அந்த கிருபை ஒன்று இருக்கிறது. உன்னை நித்தியத்தில் சரி, ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டேன்னா என்ன பாவம் பண்ணினாலும் என்ன அசுத்தம் பண்ணினாலும் நீ பரலோகத்துக்கு போவான்னு சொல்லி தவறான வஞ்சனையான பிரசங்கம். இது அடையாளம். அடையாளம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆகிலும் பிற்காலங்களில் மனசாட்சி சூடுன்ற பொய்யோட மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்தை செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவார்கள். அப்படின்னு அதுல எழுதியிருக்கிறது. பிசாசுகளின் உபதேசம், தேவனுடைய உபதேசம் நடக்குது. இன்னொரு பக்கம் பிசாசும் கூட பாருங்க கரத்தில் எடுத்து சிலரை பயன்படுத்திட்டு இருக்கிறான். நமக்கு தெரியல அது கரெக்டா தான் இருக்குதோ. சாத்தான் கூட ஒழுகின் தூதன் வேஷனை போல தேவையில்லாததை பேசி மக்களை இழுத்து அந்த ஆத்துமாக்களை கெடுத்து தவறான நம்பிக்கையில கொண்டு போய் பின்வாங்க வைத்து கடைசி நரகத்திலே தள்ளி விடுகிறார். அபிஷேகம் இல்ல, அந்நிய பாஷை இல்ல, வரங்கள் இல்ல, பரலோகம் இல்ல, வஞ்சிக்கிற உபதேசம். இது கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவம். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா, அதனால தயவு செய்து யூடியூப்ல திறந்து கண்டதெல்லாம் பார்க்காதுங்க.
மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசி, ஊழியக்காரர்களை குறை சொல்லி பேசி அப்படின்னு சில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அதுல போயிட்டீங்கன்னா, அது கரெக்டா இருக்குமோ சரியா இருக்குமோ நல்ல வஞ்சன மாதிரி பேசுவாங்க. மேல இருக்கிற வசனம் சொல்ல மாட்டாங்க, கீழே இருக்கிற வசனம் சொல்ல மாட்டாங்க, இடையில ஒண்ணு கட் பண்ணி போட்டுட்டு இதை அப்படி காட்டுவாங்க. ஜாக்கிரதை. நல்ல சத்தியமாக வேத வசனத்தை கையில கொடுத்ததை எடுத்து படிங்க. ஊழியக்காரர் சொல்ற ஆலோசனை கேட்பட்டு அதன்படி நடைங்க. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, வஞ்சிக்கிற உபதேசத்துக்கு செவி கொடுக்காதீர்கள். இது கடைசி கால அடையாளம். பார்த்தீங்கன்னா மக்கள் ஏமாற்றப்பட்டு போவார்கள். எனவே அதை தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அதுக்கு நம்ம செவி கொடுப்போம், சத்தியத்துக்கு வந்துருவோம், நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அடுத்த அடையாளம் தெரியுமா? அது 5ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, தன்னையே தெய்வமாய் முதல்ல அந்த வழியில் சொல்லி கடைசியில் நான் தெய்வம், நான் இயேசு என்று சொல்லி மக்களை இழுப்பார்கள். கிட்டத்தட்ட சொல்றாங்க, இத்தனை வருஷம் வர கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட மனிதர்கள் நானே இயேசு, நானே தெய்வம் என்று சொல்லி என்ன வணங்கல் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்களாம். இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எழுப்பியிருக்கிறாங்க. சும்மா இல்ல, அங்கேயே சில வித்தைகள் காட்டின உடனே நான் கடவுள், நான் தெய்வம், நான் இயேசு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மக்களை இழுத்த மக்களும் நிறைய பின்வாங்கி போச்சு. இது கடைசி நாட்களில் நடக்கும். ஜாக்கிரதை. அது மட்டுமா, அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? பாருங்க, 6ஆம் வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், படுவீர்கள். படுறோம்ல, உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இப்ப இஸ்ரவேல் பாலஸ்தீன் காசா யுத்தம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் கொன்று குவிக்கப்படுகிறது. இது ஏன் யுத்தம் நடக்கும்? எங்க பார்த்தாலும் இந்த நாடுகள் பயந்து கொண்டிருக்கிறது. 3வது உலக போர் வந்துருமோ என்று சொல்லி நாடுகள் அச்சமடைகிறது, மக்கள் பீதி அடைகிறார்கள். ஏன்? என் ஆண்டவர் சொன்னார், அவருடைய வருகையிலே யுத்தங்கள் நடக்கும். பாருங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்போ, ஜனங்கள் பாருங்க கூட்டம் கூட்டமா மாறி மாறி ஒன்றுக்கு அடித்து பாருங்க, ஒருவருக்கு ஒரு மனுஷ சுபாவத்தை நேசிக்காத மனுஷன் பயங்கரமா வெட்டி சாய்க்கிறது, சுட்டு சாய்க்கிறதோ, வெடிகுண்டு வச்சு தகர்க்கிறதோ எங்க நடக்கிறது? எங்கேயோ முன்ன எப்போ நடந்துச்சு, இப்ப ஒவ்வொரு நாடும் வெறியா இருக்குது. எப்ப வேணாலும் யுத்தத்தின் செய்தி நம்ம டிவியில பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்து என்னது? அடுத்து எழுதியிருக்கிறது பஞ்சங்கள், பஞ்சம். இனி பாருங்க, சாப்பாடு வழி இல்லாதபடி எத்தனை நாடுகள், இந்த ஆப்பிரிக்க நாடுகள் போனீங்கன்னா சாப்பாடு வழி இல்லை. நாட்டில் ஒரு வீடியோ பார்த்தேன், சாப்பாடுக்கு வழி இல்லாதனால அவர்கள் பாருங்க மண்ணு செடி, அந்த தொழி அதை எடுத்து அதை பிசைந்து அதை வெயில வச்சு சூடாக்கி அந்த தொழி அந்த செடியை எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு இல்லை, மர பட்டைகளை உரிச்சு அதை வச்சு சாப்பிடுறாங்க. எத்தனை நாடுகளில் 3 வேளை சாப்பிட முடியாம ஒரே வேளை தான் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறாங்க. ஆகாரத்திற்கு பஞ்ச குறைவு. கடைசி நாட்களில் இருக்கிறோம். பஞ்சங்கள். ஒன்று பாருங்க, சரீரத்தில் சாப்பிடுற ஆகாரம், இன்னொன்று வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 எழுதி இருக்குது தெரியுமா? வசனம் கேட்க விடாத ஒரு பஞ்சம். பைபிள் கையில் இருக்குது, சத்தியம் இருக்குது. ஆனால் பாருங்க, பஞ்சம், வசனம் சரியான சத்தியம் இல்லை. இது கடைசி நாட்கள். அது மட்டுமா, அடுத்து கொள்ளை நோய்கள். அடுத்து எழுதியிருக்கிறது கொள்ளை நோய். எத்தனை விதமான கொள்ளை நோய்களை நம்ம கண்ணால பார்த்துட்டோம். கொரோனா என்கிற கொள்ளை நோய், இது எல்லா தலைமுறை, இந்த தலைமுறை எல்லாரும் பார்த்துட்டோம். எவ்வளவு பேர் வாரிட்டு போச்சு. லட்சக்கணக்கான மக்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக மூச்சு விட முடியாம இழுத்து இழுத்து செத்தார்களே. அந்தந்த காலகட்டத்தில் விஷ கிருமிகளை எழும்பிக் கொண்டு அநேகர் வாரிக்கொண்டு போது அநேக நாடுகள் மக்கள் இன்னைக்கு பீதி அடைகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் இயேசு சொன்னா கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் வரும். அது இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் மக்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம்? அவர் வருகைக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அடுத்து எழுதியிருக்குது, நிறைய எழுதியிருக்குது. அன்போ தணிந்து போகும். சொந்த பெற்ற பிள்ளையை வெட்டி சாய்க்கிறது, சொந்த மனைவியை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கிறோம். அன்பே இல்லை, மனசாட்சியில் அன்பு இல்லை, அன்பு தணிந்து போகும். ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஓத்திரப்படுத்துவார்கள். இன்னைக்கு நிறைய கம்யூனிஸ்ட் நாடுகள், சில நாடுகளை பாருங்க, சுவிசேஷம் சொல்ல முடியல, அப்படியே சொன்னவங்களை பிடிச்சு அடிச்சு ஓத்திரப்படுத்தி ஜெயில அடைச்சு கொடுமைப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் பாருங்கள், கடைசி நாட்கள் நடக்கிறது. அது மட்டுமா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே போகவில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக, 50 வருஷத்துக்கு முன்பாக ஜனங்களுக்கு இன்னைக்கு பார்க்கிற சுவிசேஷம் யாராவது போய் சொன்னாதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருடைய கையில என்ன இருக்குது? மொபைல் இருக்கிறது.
நீங்கள் அதில் ஜீசஸ் இயேசுன்னு போட்டா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உள்ள போனீங்கன்னா எத்தனை பிரசங்கத்தாரையெல்லாம் பைபிள் இருக்கிறது, எத்தனை ஆண்டவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா அதில் இருக்குது. அப்படி என்றால் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறது. நற்செய்தி கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்கள் பல இடத்துல டிவியில பாருங்க, யூடியூப்ல பல விதத்தில் இணையத்தில் போய் கொண்டே இருக்கிறது, அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை அது சீக்கிரம், இனி காலம் செல்லாது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்னும் சண்டைக்கும் எரிச்சலுக்கும் பகைக்கும் பிடிவாதத்துக்கும் ரவடித்தனத்துக்கும் குடிக்கும் வெறிக்கும் இருந்து கொண்டு ஆத்துமாவை இழந்து போக ஆயத்தப்படுறீங்களா? இல்ல இந்த ஆத்துமாவை பாதுகாத்து கொண்டு ஐயோ நானும் அந்த ஆத்துமாவை சுத்திகரித்து கொண்டு நானும் பரிசுத்தமடைந்து நித்தித்து போக வேண்டும், என் குடும்பம் வர வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புறீங்களா? மரணம் எப்போ எந்த நேரத்தில் யாருக்கும் வரும்னு தெரியாது. எந்த நேரத்தில் மரணம் வரலாம். முன்னையெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்பாக இங்கே ஒரு வயசான பாட்டி இல்லை ஒரு தாத்தா ஒரு 70 வயசு 80 வயசுலாம் ஒரு செய்தி கேட்க செத்து போயிட்டாருன்னு நம்ம அழுவோம். இன்றைக்கு பாருங்களேன், பேப்பர்ல பார்த்தா டிவியில பார்த்தா 10 வயசு பிள்ளை, 20 வயசு வாலிபன், 20 வயசு பெண் பிள்ளை, வாலிப பிள்ளை மரணம் மரணம் மரணம், தற்கொலை, வியாதி, ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட், மரணங்கள் வாரிக்கொண்டு போகிறது. யாருக்கு எப்பொழுது எதுவும் நடக்கலாம்? நீங்க நினைக்கிறீங்களா நான் என்ன குடிச்சிட்டு வெறிச்சிட்டு நான் பொண்டாட்டி அடிச்சிட்டு இல்ல நான் கள்ளத்தனம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வஞ்சிச்சிட்டு நான் நிம்மதியா தூங்க நினைக்கிறீங்களா? காலமே எழும்புங்கிறது என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? இந்த ராத்திரில கண்ணை மூடிட்டு காலமே எழும்போடு என்ன நம்பிக்கை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நாளைக்கு மனம் திரும்பலாம், நான் நாளைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளலாம், நான் நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம், நான் நாளைக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை தாழ்த்தி கொண்டு போகாதீர்கள். ஒரு சம்பவத்தை சொல்றேன். என் மனைவியுடைய தாத்தா அவங்க ரிலேஷன்ல ஒரு 60 வயசு தான் இருக்கும். அவர் ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவர். மனைவி குடும்பம் எல்லாம் ஆர்சி கத்தோலிக்க குடும்பம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க பாட்டி கூட ரட்சிக்கப்பட்டாங்க. முழு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் தேடுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப இவங்களெல்லாம் நேசிப்பாங்க. இவங்களும் நல்லா டெய்லி பிள்ளைகிட்ட எங்கள் பிள்ளைகிட்டலாம் பேசுவார். இப்போ 2 மாதத்துக்கு முன்பாக அவர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மனைவியெல்லாம் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன், ஐயா அந்த இயேசுவை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், உங்களுக்கு முன்னா நான் தான் சபைக்கு முதல்ல வருவேன். நீங்களாம் இப்போ பரலோகம் வரலன்னு சொல்றீங்க, நீங்க போக்குன்னா நான் தான் முதல்ல போய் உட்கார்ந்துருவேன். எப்படி? நான் தான் சீக்கிரம் மேல இருப்பேன், நான் லேட்டா வந்தாலும் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டினாரு. அசட்டு நல்ல மனுஷன், வேற எந்த குடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, வேற யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு. ஆனா பாருங்க, சபைக்கு வரதில்லை, ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார். என் மனைவி பாருங்க, அவர் மரிப்பதுக்கு முன்னாள் கூட சொல்லி இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, நேரே கீழே விழுந்துட்டார். செய்தி வந்துச்சு, தூக்கிட்டு போறாங்க, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. போற நேரத்தில் மனைவியோட அம்மா கால் பண்றாங்க, இப்படி அவருக்கு இப்படிப்பட்ட ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கொடூரமா வந்திருக்குது. கொண்டு போறாங்க பாருங்க, நேரே கொண்டு ஐசியூ கொண்டு வச்சாச்சு. அந்த நேரத்தில் மனைவிக்கு ஒரே ஆதங்கம், ஐயோ எப்படியாவது அவருக்கு ஒரு சுவிசேஷம் கடைசி நேரத்திலேயாவது ஒரு பாவனிப்பாத அவர் பெறணுமே அப்படின்னு துடிக்கிறாங்க, வாஞ்சிக்கிறா. அவ சொல்றாங்க, அம்மாட்ட சொல்ல, அம்மா அவருக்கு எப்படியாவது காது கூட நான் பாவ மன்னிப்பு சொல்றதுக்கு நான் சொல்றேன், அவர்கிட்ட சொல்லட்டும். ஆனா அவர் சொல்ற மாதிரி இல்லை. ஏன் தெரியுமா? அவர் பயங்கர நெஞ்சு வலி, பயங்கர வலி, கதறி துடிக்கிறாரு. இவ சொல்றா, ஐயா நீங்க இயேசு ஏத்துக்க பாவ மன்னிப்பு கேளு. அதை அவர் கேட்க முடியல, ஏன்னா அந்த நெஞ்சு வலி அவரால் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் துடிச்சு விடுது, ஐயோன்னு தான் கதறினாரு. கொஞ்ச நேரத்தில் உயிர் போச்சு. அவர் ஒரு நற்செய்தி சொல்றதுக்கு காதல் விட அவருக்கு பாவ மன்னிப்பு பெற வாய்ப்பு இல்லை, ஞானஸ்தானம் எடுக்க வாய்ப்பு இல்லை, அந்த பாவத்தை விட அவருக்கு வாய்ப்பு இல்லை. மரித்து போயிட்டாங்க. இன்னைக்கு என் மனைவி அழுதுட்டே இருப்பா, ஐயோ நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன்னு, நான் இவ்வளோ அவருக்கு ஆசைப்பட்டேன்னு. ஒரு 2 மணி நேரம் அவர் படுக்கையில் இருக்கக்கூடாதா? அவருக்கு அந்த வலி மாறி படுக்கையில் சாதாரண ஒரு நிலையில் இருந்திருந்தா, நான் ஃபோன்லையாவது வீடியோ காலையாவது இல்லை எங்கள் அம்மா முறை எப்படியாவது அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருப்பேன். சத்தியத்தை சொல்லி பாவரிக்கு 2 மணி நேரம் டைம் கிடைச்சிருந்தா, இல்லை 1 மணி நேரமாவது டைம் இருந்தா, அந்த படுக்கையில் இருக்கும்போதாவது நான் அவர் பாவரிக்கை செய்து அவர் விசுவாசித்தாவது நித்தியத்து போயிருப்பாரு. வாய்ப்பே இல்லை. நினைக்கிறீங்களா நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம், நாளைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளலாம், நாளைக்கு குடியை விடலாம், நாளைக்கு தவறான உறவை விடலாம், நாளைக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பலாம் நினைக்கிறீங்களா? இல்லை. மரணம் எப்போ எந்த நேரத்தில் யாருக்கும் வரலாம். இன்று மரித்தா உன் ஆத்துமாவை எங்கே கழிப்பா, அது எங்கே இழைப்பார்
நாட்களில் குஜராத்தில் ஒரு டாக்டர் 46 வயசு, அநேக கிட்டத்தட்ட 15,000 பேர்பட்ட மக்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்த டைம்ல அதெல்லாம் சரிபடுத்தி அவ்வளவு பிரபலமான ஒரு டாக்டர். 15,000 பேருடைய உயிரை காப்பாற்றினவர். அவ்வளவு ஸ்பெஷல் அவர் ஹார்ட்டுக்கு. ஆனா அந்த மனுஷன் திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு காலம் எழும்பும் பொழுது செத்து கிடக்கிறார். ஹார்ட் அட்டாக் அவருக்கு. 15 பேரை காப்பாற்ற நல்ல ஸ்பெஷல் தானே அவருக்கு. அவர் எவ்வளவு ஹார்ட்டை பற்றியெல்லாம் எவ்வளவு அறிஞ்சிருப்பாரு, ஹார்ட் எப்படி துடிக்கணும் அவருக்கு தெரியல. ஆனா ஏன் அவருக்கு அந்த வந்துச்சு? நான் என்ன சொல்றேன்னா, நல்ல ஜிம் ஆடிதான், நல்ல பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, 25 வயசு 30 வயசு, நல்ல பலம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, ரவுடிகள் இருக்கிறாங்க, எனக்கு ஒன்னும் நடக்காது சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்காவது பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம், அசுத்தத்தோடு வெளியே வருவோம். அது வேண்டாம். தயவு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என் ஆண்டவராக இயேசுவிட்ட மன்னிப்பு கேளுங்க, ரட்சிக்கப்படுங்க, அவர்கிட்ட வாங்க. எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிப்பார், அநியாயத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. நல்ல கையை தலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தெரியுமா, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19 இருந்து கடைசி வாசி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், லாசர். இங்க பாருங்க, நம்ம மரிச்சிட்டா நம்முடைய ஆத்துமாவுக்கு வருகிற விளைவு பாருங்க, தீமைகளை பாருங்க. ஆனா ஐஸ்வர்யவானும் ஆண்டவர் அறிந்தவர் தான். ஆனா சம்பரணமாய் வாழ்ந்தார். அனிதம் நல்ல வஸ்திரம் தரித்து நல்ல ஆகாரம் சாப்பிட்டு இயேசு ரூம்ல வாழ்ந்து நல்ல பணக்கான செல்வ செழிப்பா சீமானா இருந்தார். ஆனால் ஏழைகளை கண்டுக்கவில்லை, உதவி செய்யல. ஆனா அந்த லாசரு அவர் மேல விசுவாசம் வச்சு வீடு இல்ல, நடுத்தரல படுத்து கிடக்கிறார். நாய்கள் வந்து அவரை புண்ண நக்கும். மழை பெஞ்சா வெயில் அடிச்சா அவருக்கு வீடு இல்லை. ஆனா ஐஸ்வர்யவானுக்கு நல்ல வீடு, சுகத்தோடு பாரு, சொகுசோடு வாழ்றார். 2 பேரும் ஒரு நாள் மரிக்கிறார். 2 பேரும் மரிக்கும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? நீங்க அதில் எழுதியிருக்கோம், லாசர் மரித்து தேவதூதனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார், ஆபிரகாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் எழுதியிருக்கும். இந்த பாரு, சோரை ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஏனென்றால் அவர் வசதி வாய்ப்பா இருந்தபடினால அவருக்கு கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணினார். ஆனா லாசரு மரித்து தேவதூதனால் எடுத்துக்கொள்ளப்பட அப்படி இருக்கு. அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே அனாதை, ஏற்கனவே தூக்கி வெளியில கிடக்கிறார். செத்து போனா யார் அடக்கம் பண்ணிருப்பாங்க? அனாதையா ஏற்கனவே உயிரோடுக்கும் போது நாய் வந்து கடிச்சிச்சு. செத்து போனா அவ்வளவுதான், கையும் காலம் பிடிச்சி இழுத்து அப்படியே அனாதையா போயிடுச்சு. ஆனா முடிவு என்ன தெரியுமா? அப்படி 2 தூதர்கள் வந்தார்கள், அவருடைய ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனா ஐஸ்வர்யவானுக்கு எப்படி அடக்கம் நடந்திருக்கும்? இன்னைக்குள்ள வழக்கத்தின்படி 21 இல்ல 30 எத்தனையோ குண்டு முழங்க அழகா அநேகர் கூடி நின்று ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் கடைசி முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்பல, ஏற்றுக்கல, விசுவாசிக்கல, பாவத்தை விடல. கடைசியில பாருங்க, அவள் போன இடம் எங்கே? பாதாளத்தில் வேதனைப்படுகிறார். அங்கே போய் பாருங்க, ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்குறான். அங்கே பார்த்தா லாசரை பார்த்தா ஆபிரகாமுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. ஐயோ, நல்ல அழகான இடத்துல, இளைப்பாற இடத்துல தேற்றப்படுகிறாரு, ஆற்றப்படுகிறாரு. ஆனா இங்கே நானோ அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேன். தீ எரியுது, உடம்புல ஒரே எரிச்சலா இருக்குது. அது மட்டுமா, அவனு நாவு வறண்டு வருது. சரீரம் இல்லாத ஆவியில் இருக்கும் பொழுது வருகிற சம்பவத்தை பாருங்க. அப்ப நரகம் எப்படிப்பட்டது, பாதாளம் எப்படிப்பட்டது. அங்கே பாருங்க, அவன் சொல்றான், ஐயோ எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தாங்க. அந்த லாசரை அனுப்பி, ஆபிரகாமே தகப்பரே, கொஞ்சம் எனக்கு நாவு குளிரு, நாவு வறண்டு போகுது, ஒரு சொட்டு தண்ணியாவது விரல வச்சு எனக்கு நாவல வைக்க மாட்டீங்களா கெஞ்சுறான். ஆனா பூமியில் இருக்கும் பொழுது விதவிதமான பாட்டில வாங்கி வச்சு பாட்டில திறந்து குடிச்சியே. அங்க போனா உனக்கு குவார்டரோட கிடைக்காது. அங்க போனா உனக்கு குவார்டரோ இல்ல ஃபுல்லோ ஆஃபோ ஒண்ணும் கிடைக்காது. அந்த தண்ணியோட கிடைக்கும். பாருங்க, அப்படியே கதறா. அது மட்டுமல்ல, பாருங்க, எரியுது, என்னை தேற்றுவார் இல்லை, என்னை ஆற்றுவார் இல்லை. பாருங்க, எல்லா உணர்வு இருக்கிறது, கண்களை கொண்டு பார்க்கிற சக்தியும் இருக்கிறது. பாருங்க, அங்கே போனா அதான கண்ணை கொண்டு பார்க்கிறாரு. அப்படின்னா புழுக்கள் நெழுகிறது, தீ எரிகிறது. அங்கே பாருங்க, கத்துகிறது. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், அழுகையும் பற்கடிப்பாங்க உண்டா இருக்கும். ஏற்கனவே செத்து போய் பாவத்தில் போன மனிதர்கள் என்னை காப்பாற்று அலறுவார்கள். அங்க அழுகை, பற்கடிப்பு. சும்மா இல்ல, நம்ம எப்படி வாழ்ந்து போறதில்ல.
ஒரு 80 வருஷ வாழ்க்கைக்காக நான் அசுத்தத்தை செய்து பாவத்தை செய்து இயேசு மறுதலித்து போகிறோம். ஆனா கோடி கோடி வருஷமா போகிற இடம் எப்படிப்பட்டது? அங்கே நரகம் என்றால் எவ்வளவு வேதனை. அக்னியின் கந்தம் இருக்கிற கடல், ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை, வெளிச்சம் இல்லை, இருள், நிற்க முடியாது, அவியாத அக்னி. அப்படி என்றால் தீ எரிஞ்சிட்டே இருக்கும், அணையாது, அவியாது. அவியாத அக்னி உடம்புல அது எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனா எரிஞ்சு அப்படி புஷ்பமாக மாட்டான். மீண்டும் 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 பாருங்க, துளி வந்து மீண்டும் எரியும், மீண்டும் அணையும். அவ்வளவு பெரிய கொடூரமானது. அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் கதறுகிறார். அவருக்கு அங்க உணர்வு கூட இருக்குது. ஐயோ, என்னுடைய சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்களே, அப்படி என்னால் அங்கே போகும்போது அந்த எண்ணம் வரும். குடும்பத்தை பற்றி உள்ள எண்ணம் கூட வரும். ஐயோ, நான் இந்த வேதனைப்படுறேன், என் பிள்ளை எப்படி அங்கே போய் இருக்க போது, பூமியில இந்த பிள்ளை இப்படி நடக்குது, என் பையன் இப்படி நடக்கிறாரு, என் புருஷன் இப்படி நடக்கிறானு, அப்படி இல்லை என் மனைவி இப்படி நடக்கிறானே என்று சொல்லி அதை நினைச்சு நினைச்சு அங்கே ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் அந்த லாசரை அனுப்பி இப்படியெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அவர் சொல்றாரு, பூமியில் இருக்கும் பொழுது எல்லா பிரசங்க நடக்கு, தீர்க்கதரிசி இருக்கிறா, சுவிசேஷம் நடக்குது, இதுல மனம் திரும்பாத்தவன் இனி உயிரோடு போய் காட்டி கொடுத்து அதிலே மனம் திரும்ப போறான். அதனால மகனே, நீ போன இடம் போனது, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு பரிதாபம், இவ்வளவு பரிதாபம். இந்த உலகத்துல எல்லாம் இருந்துட்டு, சொத்து, பங்களா, காரு, வசதி, வேலை எல்லாம் இருந்துட்டு, இந்த இயேசு இல்லாமல் செத்து போனா எவ்வளவு பரிதாபம். வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம். இது ஆத்மா நித்தியத்தில் இழப்பாற வேண்டாமா? அந்த வைகுண்டத்துக்கு, மோட்சத்துக்கு, சொர்க்கத்து, விண்ணுலகத்து, மேலுலகத்துக்கு போக வேண்டாமா? இந்த சத்தத்தை கேட்கிற சரவே, என் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஒரு மனுஷனுக்கு பிறப்புண்டு, அப்புறம் இறப்புண்டு, கடைசி நியாய தீர்ப்புண்டு. இந்த தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்ட், நீ பணத்தை கொடுத்து ஆள்பலத்தை வச்சு உன்னுடைய எழுத்தை மாற்றி ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா நியாயாதிபதி கிட்ட போகும் பொழுது வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகள் பிரிப்பதை பிரித்து, நீ எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, ஆகாரம் கொடுக்கல, நீ எனக்கு பாருங்க தாகத்து தண்ணி கொடுக்கல அப்படின்னு ஒரு கூட்டத்தை பிரிக்கிறார். அவர் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நான் எப்ப உமக்கு செய்யாம இருந்தோம்? நீ ஏழைகளுக்கு எது செய்யலையோ அது எனக்கே செய்யாமல் போனோம். எனவே சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிசாசுக்கும் தூதனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அங்கே நீங்கள் போங்க. ஆனா இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள், எனக்கு தாகத்து தண்ணி கொடுத்தீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க, என்னை விசாரிக்க வந்தீங்க. அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீங்க எப்ப இந்த பூமியில உருவமா இருந்து வந்தீங்க? எப்ப நாங்க உங்களுக்கு செஞ்சோம்? இந்த ஏழைக்கு எதை செய்தீர்கள்? அது எனக்கே செய்தீர்கள். அது என்ன தெரியுது? நம்ம ஏழைகளை நேசிக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஒரு ஆகாரம் கொடுக்கணும், ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும். படிப்பதற்கு கஷ்டப்படுற அந்த ஏழையை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறார், வசதி தந்திருக்கிறார், நல்ல வருமானம் தந்திருக்கிறார். ஏழையை நம்ம ஒதுக்குறோம், வெறுக்கிறோம். எத்தனையோ ஏழைகள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் பையனுக்கு, என் வீட்டுக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சு 5 காசு கூட கொடுக்காத மக்கள், ஏழைகளை பாருங்க. ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா கூட நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுவும் பாவம். அதனால இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். ஏதோ ஒரு பாவம் இருக்குமானால், அசுத்தம் இருக்குமானால், அநியாயம் இருக்குமானால், இந்த நாளிலேயாவது மனம் திரும்புவோம். இந்த சத்தத்தை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, நீங்கள் ஒருவேளை இயேசுவினை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இருக்கிற இடத்திலேயாவது அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் வழி, அவரை தவிர வேறு வழி இல்லை. அம்மா வழி இல்லை, அப்பா வழி இல்லை, புனிதர் வழி இல்லை, தூதர் வழி இல்லை, வேற எந்த வழியும் இல்லை. யோவான் 14:6 இயேசு சொன்னா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நானும் சொல்லலையே, நானே வழி. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர்றான், என்னாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. எந்த வழி, வேற எந்த வழியிலும் நீங்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்களை பண்ணினால் அதெல்லாம் கூட சேர்க்காது. நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் செத்து போனேன், அடுத்தது 7 ஜென்மம் 8 ஜென்மம் காக்கா பிறக்கிறேன், குருவியா பிறக்கிறேன், எலியா பிறக்கிறேன். அந்த ஜென்மம் ஒண்ணும் இல்லை. ஒரே தரம் மறிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு தான். மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. அவன் ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து சபையிலே ஐக்கியப்பட்டு ஊழியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி ஊழியத்தை உண்மையாக செய்து கடைசி வரை தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வானானால் அந்த மனுஷனுக்கு நித்தியத்தில் இளைப்பாறுகிறார். அங்கே தேவதூதனை போல் அவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, அநியாயம் இல்லை, ஒன்றுமில்லை. அங்கே சமாதானம்,
அங்கே சந்தோஷம், அங்கே இளைப்பாறுதல். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. அதுக்கு தானே இந்த விசுவாச வாழ்க்கை, அதுக்கு தானே இந்த கூட்டங்கள், அதுக்கு தானே இப்படி கத்துறோம். எதற்காக? இந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது, இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது. இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. இன்றைக்காவது ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தயவு செய்து தண்ணீருக்குள் இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் பைபிள்ல இல்லை. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நான் கேட்கிற 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை என்ன விசுவாசிக்கும்? ஒரு 13 வயசு தாண்டி இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது தானே அதுகளுக்கு தெரியும். விசுவாசித்து பாவத்தொட்டு மனம் திரும்பி அந்த வயது வந்த பிற்பாடு தான் ஞானஸ்தானம். அது தண்ணீருக்குள் இறங்கி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பிய மந்திரி பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் பிலிப்பு அனுப்புறார். அவர் நேரே போய் சந்திச்சு சத்தியத்தை சொல்றாரு. சொன்ன உடனே ஞானஸ்தானம் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். வேற ரட்சிப்பை மட்டும் சொல்லல, ஞானஸ்தான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அது முழுக்க ஞானஸ்தானம் சொல்லியிருக்கிறார். அதனால தான் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் மந்திரி கேட்பார், இதோ தண்ணீர் நிறைய இருக்கிறது, ஞானஸ்தானம் பிறகு நான் தடை என்ன? உடனே ஒரு வார்த்தை கேட்பார், நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கணும்? அந்த மனுஷன் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாரான்னு கேட்டு கொடுக்கணும். சும்மா கொடுக்கிறது பெரிய பாவம். அது சும்மா தெளிச்சு விடுறதில்ல, சும்மா வந்து அப்படியே வச்சு தண்ணி வச்சு அப்படி விடுறதில்ல. என்ன எழுதிருக்கு தெரியுமா? 2 பேரும் தண்ணீர்கள் இறங்கினார்களா. ஞானஸ்தானம் கொடுக்க பிலிப்பு இறங்குறார், ஞானஸ்தானம் எடுக்க மந்திரி இறங்குறார். தண்ணீர்கள் இறங்கி முழுகி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஜலத்திலிருந்து கரையேறினார். அப்படிதான் எழுதியிருக்குது, அப்படிதான் எழுதியிருக்குது. அப்ப பாருங்க எவ்வளவு ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுங்க. இயேசு நாமமா அப்படிலாம் கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவரே இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 28 கடைசில நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து. இப்ப அவர் சொல்றது முக்கியமா இல்ல அவருடைய சீஷர் சொன்னது முக்கியமா? அப்படி பார்த்தா ஆண்டவர் சொன்னது முக்கியம். முதலாவது சில இடத்துல இயேசு நாமம் சொல்லப்படும், அது வேற சந்தர்ப்ப சூழலை. அதை வச்சுட்டு அப்படியே நீங்க தவறா போகாது. எனவே முழுகி ஞானஸ்தானம் எடுங்க. நல்ல புத்தி வந்து ரட்சிக்கப்பட்டு எடுங்க. இதுவரைக்கும் எடுக்காமல் இருந்தால் இன்னைக்காவது மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சபையோடு கூட ஐக்கியமாக இருங்கள். பாருங்க, தொடர்ந்து உபதேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஐக்கியத்தில் இருங்க, அன்புல இருங்க, ஊழியம் செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. நம்ம இந்த உலகத்தை விட்டு மறிக்கும் பொழுது சந்தோஷமா நித்தியத்தில் இளைப்பாற முடியும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே, இந்த கடைசி நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற செலவே நீ உள்ளத்தில் ஏற்றுக்கொள். உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக உயிர் விட்டார், நமக்காக மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய இரத்த சகல பாவத்தை எனக்கு சுத்திகரிக்கும். நீங்க கேட்கலாம், நான் தப்பு பண்ணிட்டு என்ன பண்றது? எனக்கு ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பார். அவருடைய இரத்த சகல பாவத்தை எனக்கு சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்க வாழ விட மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கத்தை தருவார். ஒருவேளை மனைவி அடிச்சிருக்கலாம், பிள்ளைங்க ஒருவேளை அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை மனைவி ஒருவேளை புருஷன் கீழ்ப்படியாம இருக்கலாம், ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், அவர்கிட்ட கிட்டி வருவோம். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவும், சுத்திகரிக்கும். நல்ல ஒரு பரிசுத்தவான் என்கிற பட்டத்தை தந்து இந்த பூமியில நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கண்ண மூடும் பொழுது நம்ம வரவிருக்க 2 தூதர்கள் வருவார்கள், நித்தியத்தோடு இளைப்பாற பண்ணுவார்கள். கோடி வருஷமா இயேசுவோடு கூட வாழ முடியும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் பிரார்த்தனை செய்ய முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். சீக்கிரமா நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காது. கண்ணை மூடுங்க. இந்த கடைசி நாள் கூட்டம். நாளைக்கு இந்த இடத்துல இப்படி சாயங்காலம் கூட்டம் இருக்குன்னு பார்த்து நாளைக்கு இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ண மூடுங்க. பிள்ளைங்களா பெரியவங்க கண்ண மூடுங்க. அப்படியே கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்ய போகிறோம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. அப்படிகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களை ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு 2 சத்தியம். ஒன்று, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். 2வது, பரிசுத்தம் என்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த முக்கியமான காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். யோசேப்பு பாவத்து விலகி ஓடினார், கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் ஜெபத்தில் முதலாவது இடம் கொடுத்தார், அப்படி காரியம் ஜெயமாக இருந்தது. எல்லாரும் கண்ண மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காதுங்க. கடைசியாக இன்னும் ஏதாவது நமக்குள்ளே குறைகள் இருக்குமானா ஒரு நிமிஷம் நம்ம அர்ப்பணித்து விட்டு இந்த இடத்துல ஒப்புரவாகி விட்டு
ஆண்டவருடைய ஆசீர்வாத நன்மையை பெற்றுக்கொண்டு நான் கடந்து போக போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, கர்த்தாவே, நீங்களோடு பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். யோசேப்பை போல நான் பாவத்தை விலகி ஓடுகிறேன். இனி நான் மதுபானத்தை நான் தொட மாட்டேன், நான் மனைவி அடிக்க மாட்டேன், புருஷனை எத்தனிக்க மாட்டேன். பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, அம்மா அப்பா காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருவரை விரும்பி ஆசைப்பட்டு அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி நடக்காதுங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தவறான காரியங்கள் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பிடுவோம், விட்டுருவோம், அதை விட்டு வெளியே வந்துடுவோம். ஆண்டவர் நம்மளை அணைக்க ஆயத்தமாக இருக்கிறா, ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறா, வெளியேற்பட்ட ரட்சிப்பை தர ஆயத்தமாக இருக்கிறா. விக்கிரகங்களுக்கு முன்பாக வணங்கி தவறான நம்பிக்கை, தவறான வழி, தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்திருந்தா தயவு செய்து அதை விட்டு உண்மையான சத்தியத்தில் வந்துருங்க. பாரம்பரியம் சொல்லி பிடிச்சு நிற்காதுங்க, வேண்டாம். அது சாபத்துள்ளே கொண்டு போயிடுறோம், நித்தியத்தில் இல்லை நரகத்தில் கொண்டு போய் விட்டுறோம். ஆண்டவரை நம்புங்க, தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட வார ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறோம். என் வீட்டுக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. புதிதாய் ஒருவேளை இதை பார்த்து கொண்டுக்கிற நீங்க சொல்லுங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் இருதயத்தில் வாங்க. இருதயத்தில் நீங்க இடம் கொடுங்க. ஆண்டவர் அழைங்க. அன்று சகைவு என் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அன்றைக்கு இறங்கி அழைத்து வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறான். உடனே ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் வேறுபட்ட ரட்சிப்பை கொடுத்தார். இந்த இருதய வீடாகி அந்த வீட்டுக்குள்ளே அழைங்க. அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது செய்திருந்தா, ஆவியான துக்கப்பட்டிருந்தா, ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டிருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வேதனைப்படுத்தப்பட்டு வச்சுட்டாப்பா, உண்மை துக்கப்படுத்திட்டேன் ஆண்டவரே, நான் வசனம் தெரிந்து கூட உண்மை துணிகரமா பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. நல்ல பிதாவே, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. எங்களுக்காக சிலுவையில மரித்தீரு, எங்களுக்காக சிலுவையில உயிர் விட்டீரு, எங்களுக்காக மரித்து முன்னால் உயிரோடு எழுந்தீரு. இயேசுவே, உங்க ரத்தம் எங்க பாவத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு என் ஆண்டவரை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் இனி இந்த அசுத்தமான தீமையான காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அடுத்ததாக நான் முழுகி ஞானஸ்தானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் சர்ச்சு வந்துட்டு தான் இருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் தள்ளி விட்டுட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த ஞானஸ்தானம் என்கிற சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கண்களை மூடி நிற்கிற நேரத்தில் இன்னைக்கு நான் உள்ள ஏற்றுக்கொண்டு சீக்கிரத்தில் ஞானஸ்தானத்துக்கு, இந்த முழுக்க ஞானஸ்தானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க கண்ணு மூடி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வலது கரத்தை வானத்தில் தூக்குவீங்களா? கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில் அப்படியே கை கொஞ்சம் வானத்தை நேரம் தூக்குங்க. நான் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு நான் என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிற அந்த உடன்படிக்கைக்கு நான் நல்ல கை வைத்துங்க. சில வாலிப்புல எல்லாம் கையை தூக்கி இருக்கிறீங்க, நல்ல கை வைத்துங்க. முதலாவது உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, அந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உண்மை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், இனி அந்த காரியத்தை நான் ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அநேகருடைய கரங்கள் தூக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரங்களை பார்க்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்டு நீரே என் ரட்சகர், நீரே என் ஆண்டவர், நீரே என் தகப்பா, நீரே என் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரை இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து நான் முழுக்க ஞானஸ்தானம் என்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, சகோதரை கண்ணோக்கி பாருங்க, சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க, வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை சீக்கிரமாக அவர்கள் எடுக்கட்டும். ஆண்டவரே, நீங்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவளை வழி நடத்துங்க. ஆண்டவரே, சீக்கிரத்திலே அந்த சத்தியத்திலே உடன்படிக்கைகளே அதில் வந்து சேர நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. அப்படியாக உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்க போற கிருபைக்கா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்படியே கையை கிளப்படுங்க. அப்படியே நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். என் ஆண்டவர் இயேசு வருகைக்கு சீக்கிரமாய் அப்படி ஆயத்தப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாட போகிறோம். ஆண்டவரே, வாரோம் உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், சீக்கிரம் வாரோம். நன்றி அப்பா, நன்றி. கண்ண மூடுங்க. அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி. பூக்குட்டியும்
மனசாட்சி செய்ய அந்நீரோட வரும் அவரை சேர அது குட்டியும் மனசாட்சி செய்ய அந்நீரோட வரும் அவரை சேர அந்த ரங்கல்லார் கண்ணீரும் துடைக்க அந்த ரங்கல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே நீ அங்கிருப்பாய் நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாய் சொல் என் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் சிலுவை சுமந்தோரெல்லாம் இருமுடி அணிந்து திளர்ந்திடவோ ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் இருமுடி அணிந்து திளர்ந்திடவோ தேவ செயர்கள் எல்லோரும் மாற தேவ செயர்கள் எல்லோரும் மாற நீ அங்கிருப்பாய் நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ மனமே நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் என்னை சூட நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் அங்கிருப்பேன் என்னை சூட நீ அங்கிருப்பாய் நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாய் மனமே நீ அங்கிருப்பாய் நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ மனமே நீ அங்கிருப்பாய் நீ அங்கிருப்பாயோ நீ அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் அவர் அவர் நடக்கின்றது அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் அவர் அவர் நடக்கின்றது அவர் அறிவேளையை எவருமே அறியார் ஆண்டவரே அறிவார் அவர் அறிவேளையை எவருமே அறியார் ஆண்டவரே அறிவார் இயேசுராஜன் வேகம் வாராரு இயேசுராஜன் வேகம் வாராரு இயேசுராஜன் வேகம் வாராரு இயேசுராஜன் வேகம் வாராரு.